கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிப்போமாக. परमेश्वर के वचन को हम ध्यान करेंगे. கர்த்தரடியானுக்கு கொடுத்த வசனத்தை நாம் தியானிப்போமாக. அதனுடைய தலைப்பு परमेश्वर जो वचन ध्यान करेंगे उसका जो मुख्य बात है நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுதினு சத்தமாக வாசிக்கலாம். नीति वचन 18-21 से कोई उठकर उसे पढ़ सकता है. நீதிமொழிகள் 18:21. Proverbs 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பார்கள். ஹalleluya हालेलुया. இங்கே ஞானி எழுதுகிற ஒரு வசனத்தை நாம் இப்போது வாசிக்க கேட்டோம். यहाँ पे जो ज्ञानी ने जो लिखा जो वचन को हमने सुना, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், जीव के वश में मृत्यु और जीवन दोनों होते हैं, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்பதாம். और जो उसे काम में लाना जानता है वह उसका फल भोगेगा. மனிதனுடைய நாவில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது என்றும், मनुष्य के जीव में जीवन और मृत्यु दोनों है. அந்த நாவை நாம் எப்படிதாவது பயன்படுத்துகிறோமோ அந்த பயன்பாட்டினால் நமது ஜீவனை ஒன்று அடைவோம், இல்லை என்றாலும் மரணத்தை நாம் அடைவோம். उस जीव को हम कैसे इस्तेमाल करते हैं उसके हिसाब से हम जो जीवन पाएंगे या तो मृत्यु पाएंगे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की स्तुति हो. பொதுவாக ஒரு பழமொழி ஏதாவது சொல்வது உண்டு. आमतौर पे एक ऐसे कहावत कहा जाता है, மனிதனுடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கிறது என்று நம்புவது உண்டு. मनुष्य के जो शब्द है वो ऐसे जीवन देता है करके कहा जाता है. மனிதனுடைய வார்த்தை ஜீவனை ஏதாவது கொடுக்கிறதை காட்டிலும் அதாவது மரணத்தையும் அது உருவாக்குகிறது. मनुष्य के जो शब्द है जीवन के तुलना से ज्यादा मृत्यु के शब्द को देता है. மனிதனுடைய ஏதாவது வார்த்தையானது குடும்பத்தை ஏதாவது கட்டுகிறது. मनुष्य जो बोल है जो परिवार को बांधता है. இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கை ஏதாவது அது சிதறடித்து அதை பாழாக்கி போடுகிறது. ऐसा नहीं है तो जो परिवार का जो जिंदगी वो तितर बितर हो जाता है. சமுதாயங்கள், ராஜ்யங்கள், அரசாங்கங்கள் எல்லாம் மனிதனுடைய வார்த்தையினால் தான் கட்டப்பட்டிருக்கிறது. जो सोसाइटी और जो है जो सरकारें जो है ऐसे शब्दों से जो बंधा हुआ है. தலைவர்கள் பேசுகிற வார்த்தை ஏதாவது ஜனங்கள் எல்லோரும் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பார்கள். जो एक नेता जो बोलता है बात उसको जो है लोगों बहुत ध्यान से सुनते हैं. அந்த வார்த்தையில் ஏதாவது ஒளிந்து ஏதாவது மறைந்து இருக்கும் காரியம் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள அவர்கள் விரும்புவார்கள். उसके बातों में जो छुपा हुआ बात क्या है वो जानने के लोग जो है जो हमेशा चाहेंगे. உலகத்தில் எழுமினதாவது பெரும் தலைவர்கள், பெரும் அதாவது உரை ஏதாவது ஆற்றுகிறதாவது நிபுணர்கள், ऐसे जो संसार में जो बड़े बड़े लोग जो ऐसे जो स्पीच देने वाले लोग हैं, தன்னுடைய வார்த்தையினால் ஏதாவது ஒரு பெரிய சமுதாயத்தை ஏதாவது ஒரு ராஜரீகத்தை என்றால் அரசாங்கத்தை ஏதாவது கட்டி ஏதாவது வளர்த்து வந்தது உண்டு. अपने जो बातों के द्वारा जो है बोल के द्वारा विचारों के द्वारा एक समुदाय को उन्होंने बांध के रखा था. ஆனால் சில ஏதாவது தலைவர்கள் लेकिन कुछ जो नेता लोग होते தன்னுடைய हैं ஏதாவது தீய வார்த்தையினாலே अपने जो है बुरे जो है शब्दों के द्वारा சமுதாயத்தின் ஏதாவது சங்கங்களையும் பல ஏதாவது கூட்டங்கள் ஏதாவது சிதறித்தது உண்டு. जो है समुदाय में जो है लोगों के बीच गड़बड़ी लेके आते हैं. மனிதனுடைய நாவு, मनुष्य का जो जीव, நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் அதாவது படிக்க வேண்டும். हम कैसे बोलते हैं, कैसे बोल रहे हैं, ऐसे हम सीखना है. மனித ஏதாவது மொழி, மனித வார்த்தைகள் ஏதாவது வெறும் சப்தம் அல்ல. तो मनुष्य के जो ये शब्द है केवल एक बात ही नहीं, அது ஏதாவது ஒரு கூச்சல் போடுகிறதா ஒரு கூச்சலும் அல்ல. एक चिल्लाने वाली जो आवाज नहीं है. பொதுவாக பேசப்படுகிற மொழியில் ஏதாவது ஒரு விதம் உண்டு. आमतौर पे जो बोलने वाला जो भाषा में एक बात है, இலக்கிய ரீதியாக எழுதப்படுகிறதும் அதாவது வாசிக்கப்படுகிறதும் அதாவது பதிவு செய்யப்படுகிறதும் அதாவது ஒரு காரியம் உண்டு. और जो लेख के द्वारा जो लिखने वाली बात जो वो अलग है. பொதுவாக நாம் அதாவது பேசுகிற வார்த்தை குறித்து நாம் அதாவது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். आमतौर पे हम जो बात करते हैं उसके विषय हम जो सावधान रहना है. தேவ ஜனங்கள் அதாவது நாம் அதை எப்படி பேசுகிறோம், என்னத்தை பேசுகிறோம், பேசவில்லை என்பதை, परमेश्वर के लोग हम क्या बोलते हैं, कैसे बोलते हैं करके அதாவது நம்முடைய வாழ்க்கை அதாவது பின் விளைவுகளை உருவாக்கும் என்பதை அதாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். उसका जो आने वाले दिन में जो प्रतिफल जो है हमें देता है. மனித வார்த்தையானது உண்டாக்குவதாவது வல்லமை ஆற்றல் உடையதாகும். मनुष्य का जो वचन जो है वो कार्य करने वाला है. இல்லை என்றால் மனித வார்த்தை ஏதாவது ஒரு சமுதாயத்தை ஏதாவது கெட்டு ஏதாவது அழித்து போடும் அதாவது வல்லமை அதற்கு இருக்கிறது. और ऐसा भी है कि मनुष्य का जो एक गलत शब्द जो है एक समुदाय एक लोगों को जो है तितर बितर कर देगा. அதை नन्नाக அறிந்ததாவது ஞானி எழுதுகிறார், उसे जो अच्छी तरह से जानकर जो ज्ञानी लिखता है, மரணமும் அதாவது ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. मृत्यु और जीवन जो है जो उसके जुबान के वश में, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை ஏதாவது புசிப்பார்கள் என்று அவர் எழுதுகிறார். जो उसे काम में लाना जानता है वो
उसका फल भोगेगा। நம்முடைய ஏதாவது எண்ணங்கள் நம்முடைய மனங்கள் ஏதாவது வார்த்தையினால் ஏதாவது ஒன்று ஏதாவது சேர்க்கப்படுகிறது. मनुष्य का जो वचन उसके सोच है उसको एक करता है। தெளிவாக சிந்தை உள்ளவர்கள், தெளிவாக எண்ணுகிறவர்கள், வார்த்தைகளை பொறுக்கிறவர்கள், एकदम स्पष्ट रूप में जो सोचने वाले बोलने वाले जो है शब्दों को जोड़कर जो बोलते हैं அவர்கள் தெளிவாக பேசுவார்கள். वो लोग हमेशा स्पष्ट बोलेंगे। வார்த்தையில குளறுபடி உள்ளவர்கள் और जो शब्द में जो गड़बड़ी जो रहते हैं பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார்கள். दूसरों को जो आशीष का जो काम नहीं करेंगे, பிறரை ஏதாவது மனம் வருந்தி ஏதாவது கலங்கடிப்பார்கள். दूसरों को दुख पहुंचा के चोट पहुंचाते हैं। மனிதனுடைய வார்த்தையானது வல்லமை உடையதாகும். मनुष्य का जो वचन जो है वो सामर्थ्य से भरा है। ஆதலால் தான் ஒவ்வொரு மனித மொழியிலும் इसलिए एक एक जो मनुष्य के जो वचन में இலக்கியம் ஏதாவது கிராமர் ஏதாவது இலக்கியம் இருக்கிறது. वो जो है ग्रामर करके जो उसको उच्चार होता है। அந்த இலக்கிய முறையில் தான் பேசுகிறவர்கள் தான் பெரிய பெரிய பட்டிமன்றங்களில் தான் பேசுகிறவர்களை பார்த்திருக்கீங்களா? आपने जो बड़े बड़े जो ऐसे जो सम्मेलन में जो बात करते लोग आपने जो देखा है, அவர்கள் எல்லாம் சாதாரணமாக ஏதாவது நாம் பேசுகிற மாதிரி பேச மாட்டாங்க. वो लोग आमतौर पे हम जैसे बात करते वैसे नहीं करते। அவர்களாவது சூர்தாது ஆற்றல் ஏதாவது பேச்சு ஆற்றல் ஏதாவது பேச்சின் ஏதாவது திறமை, उनका जो बात करने का जो कैपेसिटी है அது மொழியின் ஏதாவது இலக்கியத்தில் ஏதாவது அடிப்படையில் ஏதாவது கற்றிருக்கிறதுனாலே அதை அவள் பேச முடிகிறது. वो शब्दों का ग्रामर को उनको अच्छी तरह जानते हैं, इसलिए बात करते हैं। நம்முடைய ஏதாவது மொழி ஏதாவது இன்னும் ஏதாவது மாறுதல் அடைய வேண்டும், அது ஏதாவது இன்னும் சீரடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். हमारा जो बोल है अभी ठीक होना है, वो बदलना है। வார்த்தையினால் ஏதாவது ஒருவன் ஏதாவது சந்தோஷம், ஆறுதல், ஆசீர்வாதத்தை ஏதாவது அவன் பெறுவான். बातचीत के द्वारा एक जो है अगर कोई आशीष पाता है, खुशी होता है। வார்த்தையினால் ஏதாவது அநேக பேர் ஏதாவது கலங்கடிக்கப்பட்டதாவது மன வருத்தம் ஏதாவது பலவிதமான பேதங்கள், பல சண்டைகள், விவாதங்கள், பிரிவினைகள் உண்டாகும் ஆற்றல் அதற்கு இருக்கிறது. या तो फिर से बातचीत के कुछ बहुत से लोग दुखी होते हैं और उसमें जो है लोग बिछड़ जाते हैं। வேதாகமத்தில் ஏதாவது இங்கே ஏதாவது கொடுக்கப்பட்டதாவது இந்த நீதிமொழி புத்தகமானது, जो बाइबल में जो है नीति वचन जो पुस्तक जो दिया है, இதை ஏதாவது எல்லாரும் வீட்டில் நன்றாக படிங்க. ये सभी लोग जो घर में अच्छी तरह से पढ़िए। அதில் ஏதாவது எழுதப்பட்டிருக்கிறதாவது அந்த வார்த்தைகள், जो इसमें लिखा गया जो लेख जो है, அது பெரும் ஏதாவது ஆன்மீக ஏதாவது வல்லமை உடையதாகும். वो एक आत्मिक सामर्थ्य से भरा हुआ है। மனிதனை மாற்ற ஏதாவது கூடியதாகும். मनुष्य को बदलने का सामर्थ्य है। மனிதனுக்கு ஏதாவது நல்லதா சிந்தனை கொடுக்கக்கூடியதாகும். मनुष्य को अच्छा सोच देने वाला है। சரியாக பேசுவதாவது நமக்கு ஏதாவது கற்றுத் தருகிறதாகும். अच्छी तरह से बात करने के लिए जो हमें सिखाता है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के नाम पर நம்முடைய நாவு, हमारा जो जबान, நம்முடைய நாவு ஒரு சிறியதாவது ஒரு உறுப்பு தான். हमारा जबान एक छोटा जो हमारा अंग है। இதை குறித்து ஏதாவது ஒருவர் ரொம்ப தெளிவாக வேதாகமத்தில் ஏதாவது ஒரு பெரியதா புத்தகத்தை எழுதியிருக்கிறார். इसके विषय में जो एक लेख ने जो है एक बड़ा पुस्तक ही लिखा है। உலகதாவது இலக்கியங்களில் ஏதாவது இல்லாததாவது ஒரு பெரிய அற்புதமான ஆற்றலை ஏதாவது யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். जो संसार में जो नई जो लेख है जैसे याकूब ने पुस्तक में लिखा है। இதை வாசிங்களா? யாக்கோபு 1 அதிகாரம் 26வது வாக்கியத்திலே யாக்கோபு ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியில் ஒன்று எண்ணினார், அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पर तम स्तुति हो। இதை நாம் தான் சரியாக கவனிக்க வேண்டும். ये अच्छी से गौर करने की बात है। ஒருவன் தன்னை ஏதாவது நீதிமான், பக்திமான் என்று சொல்லிதா சொல்லுகிறவர்கள், कोई अगर खुद को धर्मी या भक्तिमान कहता है, அவர்கள் ஆண்டவருக்கு ஏதாவது ரொம்ப ஏதாவது உண்மையாக ஆராதனை செய்கிறவர்கள், परमेश्वर सच्ची तरह से आराधना करता है, ஆண்டவரை பணிந்து கொள்கிறவர்கள், परमेश्वर की स्तुति करने वाला, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், या परमेश्वर के पीछे चलने वाला, அவர்கள் ஏதாவது உத்தமர்கள் என்று சொல்லிதாவது புகழ் பெற்றவர்கள், या फिर जो उत्तम व्यक्ति है करके जो है उसकी स्तुति करने वाले, தங்களுடைய ஏதாவது வெளிப்புற வாழ்க்கையில ஏதாவது இப்படிப்பட்ட காரியங்களை ஒருவேளை அவர்கள் செய்யலாம். अगर अपने जो है जो बाहरी जिंदगी में ऐसा कर सकते हैं, அவர் ஆண்டவருக்கு அவர்கள் தான் சரியாக ஆராதனை செய்வார்கள். वे परमेश्वर को अच्छी तरह आराधना करेंगे, அவர்கள் ஜெபிப்பார்கள், वे लोग प्रार्थना करेंगे, கொடுப்பார்கள், दान देंगे, மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள். दूसरों को सहायता करेंगे। அவர்களை குறித்து தான் யாக்கோபு எழுதுகிறார், उनके विषय में याकूब लिखता है, அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய நாவை அடக்குங்கள் என்று சொல்லி அவர் எச்சரிக்கிறார். ऐसे लोग अपनी जुबान पे काबू रखने தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நாம் அனைவரும் நம்முடைய நாவை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். हम अनेक लोग अपनी जुबान के विषय में जो है सावधान நாவினாலே நாம் ஏதாவது பாவம் செய்ததாவது பலதாவது வீணான பிரச்சனைகள் ஏதாவது உருவாக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏதாவது நமக்குள்ளாக உருவாகிறது. जुबान के अंदर हम पाप करते कई प्रकार के जो है हमें समस्या लेके आते हैं। தொடர்ந்து வாசிங்களா? ஏதாவது அந்த வசனத்தை ஏதாவது தொடர்ந்து வாசிங்க. और भी वचन को तो आगे पढ़िए। 1:27 இருந்து 27. இல்ல
ம் நாவும் நெருப்புதான். ம் அது அநீதி நிறைந்த உலகம். ம் நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சர்வத்தை கரைப்படுத்தி ம் ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகிறதாயும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर पे स्तुति हो। இந்த பகுதிகளை ஏதாவது நீங்கள் வாசித்து பாருங்கள். इस भाग को आप जब पढ़ेंगे, மூன்றாம் அதிகாரம் 1 12வது வசனத்தை வரைக்கும் அதை வாசியுங்கள். तीसरा अधिकार 1 से लेकर 12 पढ़ेंगे। குதிரையை ஏதாவது கடிவாளத்தை போட்டு அடக்குகிறத போல जो घोड़े के उसको लगाम जो कर रखे है, அவருடைய நாவை அடக்குங்கள் என்று சொல்லி யாக்கோபு எச்சரிக்கிறார். ऐसे जो है जबान को जो है काबू करो। அப்ப எதற்காக யாக்கோபு இவ்வளவுதாவது ஆத்திரமாக இவ்வளவுதாவது எச்சரிப்பாக பேசுகிறார் என்றால், इसलिए लेकिन याकूब जो इतना चेतावनी देके அவர் बोलता இந்த है, காலத்தில் யூத ஜனங்கள், और उनके जो समय जो यहूदी लोग जो थे, ஏற்பாட்டு ஜனங்கள், விசுவாசிகள் ரொம்பவும் பக்திமான்கள், जो पुराने नियम के विश्वासी बहुत ही भक्तिमान थे, ஆண்டவருக்கு ஆராதனை செய்தாத துணிச்சல் உள்ளவர்கள், परमेश्वर की आराधना करने के लिए बहुत ही जो है जलन में थे। வெளிப்படையாக தங்களை நீதிமான்கள் என்று சொல்லி அழைத்தவர்களை குறித்து இவர் எழுதுகிறார். बाहरी तौर पर खुद को धर्मी बताने वाले लोगों के बारे में लिखते हैं। அந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? தங்களுடைய மதம், தம்முடைய சமயம் எல்லாரும் பார்க்க வேண்டும். वो यहूदी लोग कैसे थे? हमारा जो धर्म और हमारे எல்லாரும் தங்களை மதிக்க வேண்டும். सभी लोग आदर करें। இவர் பெரிய ஜெப வீரர், ये बहुत प्रार्थना का இவர் सेना है, பெரிய தான தர்மம் செய்பவர், ये बहुत बड़ा दानवीर है, இவர் ஆண்டவருக்கு ஆராதனை செய்பவர், ये परमेश्वर का आराधना करने वाला है। என்று இருந்த அந்த சமுதாயத்தை பார்த்து யாக்கோபு பேசுகிறார். उस समुदाय को देख के याकूब ऐसा बोलता है। நாமும் ஒருவேளை அப்படி இருக்கலாம். हो सकता है हम भी ऐसे हो, ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு பக்தியோடு ஆராதனை செய்யலாம். हो सकता है हम परमेश्वर भक्ति से आराधना कर रहे हो, ஆண்டவரை நம்ம உண்மையோடு வணங்கலாம், பின்பற்றலாம், அன்பை காட்டலாம், எல்லாம் செய்யலாம். परमेश्वर को हम सच्चे से प्रेम करते हैं, सब कुछ कर सकते நமது हैं, நாவை நாம் அடக்கவில்லை என்றால், लेकिन हमारी जबान पे हमने काबू नहीं किया तो நீங்கள் எடுக்கும் எல்லா பிரயாசங்களும் வீண் என்று அவர் சொல்கிறார். जो हमने जो भी प्रयास किया सभी व्यर्थ है करके कहते हैं, எல்லாமே வீண், सभी व्यर्थ है। நாவை அடக்குங்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறார். जुबान पर जो है काबू करना தேவனுடைய है। நாமத்திற்கு மகிமை உண்டதாக. ஒரு குதிரையை ये जो ऐसे घोड़े को जो है கடிவாளத்தால் அடக்க முடியுமே தவிர வேற ஒரு விதத்திலும் குதிரை அடக்க முடியாது. उसकी जबान में जो लगाम रखेगी उसको काबू कर सकते हैं। பொதுவாக ஒரு ஆங்கில ஒரு பழமொழி ஒன்று உண்டு. आमतौर पे एक इंग्लिश प्रॉवर्ब है, அதாவது குதிரையை தண்ணீர் நீர் வரைக்கும் குதிரை கொண்டு போலாம். ऐसे घोड़े को पानी के पास लेके जा सकते हैं, ஆனால் குதிரை தண்ணீர் வைக்க நிர்பந்திக்க கட்டாயப்படுத்த முடியாது. लेकिन उस घोड़े को पानी पीने के लिए हम उसको जबरदस्ती नहीं कर सकते। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर पे एकदम स्तुति हो। இந்த நாவு ஒரு சிறிய உறுப்பு தான். ये जबान एक शरीर का छोटा अंग है, அதை நாம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். इसे हमें काबू में रखना है, அதில் ஒரு தன்னடக்கம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். उसपे जो है सेल्फ कंट्रोल रखना है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर पे एकदम स्तुति हो। ஒரு குதிரையை அடக்குவது சாதாரணமான காரியம் அல்ல. एक घोड़े पे लगाम रखना एक साधारण बात नहीं है। அதை அடக்கித்தான் நாம் அதனிடமிருந்து ஒரு வேலையோ நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். उसपे जो है जब काबू करें तभी हम उससे कुछ काम करवा सकते हैं। இல்லை என்றால் குதிரையை வைத்து சவாரி செய்யவோ பல வேலைகளை செய்வோ அதை நாம் பயன்படுத்த முடியும். या तो घोड़ा जो है सवारी के लिए इस्तेमाल करते हैं और काम के लिए भी इस्तेमाल करते हैं। யாக்கோபு உங்களுடைய நாவை கடிவாளத்தை போட்டு பூட்டி விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். याकूब कहते जबान को जो है ऐसे जो लगाम लगा के जो उसे बंद करो। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर पे एकदम स्तुति हो। இவைகள் நம்முடைய அனுதின வாழ்க்கை, நம்முடைய பண்புகள், நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய இயல்புகளை தாக்குகிறது. ये जो हमारे जो है रोजमर्रा की जिंदगी, हमारे आदत और हमारे नाम को जो है खराब करता है। நாம் அடங்காத குதிரையை போல் நம்முடைய நாவை நாம் அதிகமாக நாம் அதை பயன்படுத்துகிறோம். हम जो है बेलगाम घोड़े के जैसा हमारी जबान को इस्तेमाल करते हैं। பொதுவாக குதிரை பவர் என்று சொல்லி, ஹார்ஸ் பவர் என்று சொல்லி இன்ஜின் மிஷினரி அதில் பயன்படுத்துவது உண்டு. आमतौर पे जो हॉर्स का जो पावर है, ये जो शब्द है जो गाड़ी का जो क्या कॉन्फ़िगरेशन के लिए बताते हैं, அதனுடைய ஓடும் வேகம், वो जो भागने की इसकी क्षमता அது மிகவும் சிறப்பானதாகும். वो जो है बहुत ही उत्तम है। அந்த வேகத்தை வைத்துத்தான் மிஷினரிஸ் இன்ஜின் எல்லாம் அவங்க அந்த கணக்கு எடுக்கிறாங்க. उस घोड़े की जो तुलना जो है भागने की क्षमता से जो गाड़ी जो है लोग अनुमान लगाते हैं। இந்த மிஷினரி, இந்த இன்ஜினுக்கு என்ன ஹார்ஸ் பவர் இருக்கிறது, लाइक ये जो गाड़ी है ये कितने हॉर्स पावर का है, क्या है करके बताते हैं। அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்டதாது ஒரு திறன், ஒரு வல்லமை, ஒரு பலன் இருக்கிறது. उस घोड़े की जो ऐसी पहचान है क्योंकि उसकी जो ताकत ऐसी है। நம்முடைய நாவும் அப்படிப்பட்டதுதான். हमारा जबान भी ऐसी है। இந்த நாவு எதையும் செய்ய முடியும். ये जबान कुछ भी कर सकता है, ஒன்றை உருவாக்க முடியும், एक चीज का जो है वो कर सकता है, ஒன்றை கட்ட முடியும், वो एक बांध सकता है। இல்லை என்றால் இந்த நாவு ஒரு குடும்பத்தை,
या तो जबान एक परिवार இல்லையென்றால் को ஒரு சபையை या तो एक कलीसिया को அதுதான் சீர்கெடுக்க முடியும் என்று சொல்லி வேதமே சொல்லுகிறது. वो जो है गड़बड़ी लेके आ जाएगा. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पे नाम स्तुति हो. பொதுவாக ஏதாவது ஊழியர்கள் आमतौर पे सेवक जो है ஜனங்களுக்கு ஏதாவது போதனை அறிவுரை ஆலோசனைகள் அதைத்தான் கொடுக்க முடியும். लोगों को उपदेश और अच्छी बात सुझाव ही दे सकता है. விசுவாசிகள் அதை கேட்பதும் அதை ஏதாவது கடைபிடிப்பதும் அவர்களை சார்ந்ததாகும். विश्वासी लोग उसे सुनना और उसे जो अमल में लाना वो उनके ऊपर है. மருத்துவமனையிலே जब हॉस्पिटल में जाते हैं மருத்துவர் ஏதாவது ஆலோசனை தான் கொடுக்க முடியும். डॉक्टर जो है एडवाइस दे सकता है. வியாதியஸ்தர் बीमारी அந்த हो ஆலோசனையை கேட்டு அவர் அது நடந்தால் அவருக்கு நல்லது, அப்படி இல்லை என்றால் அவங்களுக்கு கேடு. रोगी अगर डॉक्टर का जो सुझाव सुन के वो चलेगा तो उसके लिए अच्छा, नहीं तो उसको लिए खतरा. ஒரு எஜமான் एक जो है स्वामी, இல்லை என்றால் அது முதலாளி, एक जो मालिक है, அவர் ஏதாவது வேலை செலுத்த ஏதாவது வேலை ஆட்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கத்தான் முடியும். एक जो काम करने की जगह में जो लोगों को काम ही दे सकता है. வேலை ஆட்கள் ஏதாவது எஜமான ஏதாவது முதலாளிகளுடைய ஏதாவது அந்த கட்டளை ஏதாவது கீழ்ப்படிந்து ஏதாவது செய்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம். लेकिन वर्कर जो है जो मालिक का जो आज्ञा मान के काम करेगा तो उसको आशीष है. நம்முடைய நாம ஏதாவது எப்படி ஏதாவது ஆளுகிறோம், அதை எப்படி பயன்படுத்துகிறோம், हमारी जबान को हम कैसे इस्तेमाल करते हैं वो उसके ऊपर है. மனித ஏதாவது இயல்பு, மனிதனுடைய ஏதாவது பண்பு, அதாவது மனிதனுடைய இயல்பான கிரியைகள், मनुष्य का जो है जो स्वभाव जो है அவைகளினால் ஏதாவது இந்த உலகம் ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. उसमें जो है संसार जो है एक जो है कंट्रोल में है. நம்முடைய ஏதாவது மனதில் நாம் என்னத்தை நினைக்கிறோமோ, என்னத்தை யூகிக்கிறோமோ, என்னத்தை ஆலோசிக்கிறோமோ, हमारे मन में हम क्या सोच रहे हैं, क्या सुझाव कर रहे हैं, அது ஏதாவது முதலாவது நம்முடைய மனதில் ஏதாவது அது எழுதப்படுகிறது. पहले जो है हमारे मन में लिखा जाता है அது ஏதாவது வார்த்தையாக வெளிப்படுகிறது. और उसके बाद जो है शब्दों के द्वारा वो बाहर प्रवेश करता है. அது மொழி ரீதியாக वो भाषा के तौर पे அதாவது பிறர் ஏதாவது கேட்கும்படியாகவும் दूसरे लोग सुनने के लिए அதை புரிந்து கொள்ளும்படியாகவும் और समझने के लिए என்னத்தை குறித்து அவர் பேசுகிறார், किस विषय में बात करते எதை हैं, குறித்து பேசுகிறார், किस टॉपिक पे बात कर रहे हैं, இது என்ன என்று சொல்லி அவர்கள் ஏதாவது புரிந்து கொள்ளும் ஏதாவது மொழி ஆற்றல் ஏதாவது வார்த்தை மொழிக்கு இருக்கிறது. वो समझने के लिए जो ये भाषा करके जो है ये है. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிங்க. யாக்கோபு 3. அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து ம் உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ம் நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ம் ஒருவன் சொல் தவறாதனானால் இங்கே பாருங்கள், அதாவது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், यहाँ वो कैसे शुरू करते हैं. சிலர்கள் போதகர்களாக ஏதாவது மாற வேண்டும் என்ற ஒரு ஆசை. कुछ लोगों को ऐसे बोधक करके जो होना करके बहुत इच्छा होती நீங்க है. வட இந்தியாவுக்கு போங்க, आप नॉर्थ इंडिया அங்க जाएंगे எல்லாருமே ஊழியர்கள் தான். वहां पे सब लोग सेवक हैं, அங்கேதான் விசுவாசிகள் இருப்பாங்க. वहां विश्वासी लोग होंगे. யாரை எடுத்தாலும் எங்கே போனாலும் ஒரே ஊழியர் கூட்டம் தான், ஊழியர்கள் தான் இருப்பாங்க. अब जहाँ कहीं देखेंगे सब सेवक लोग ही दिखेंगे. அது எதுக்கு தெரியுமா? वो किस लिए? இட்ஸ் a business. वो एक ये जो है ஒரு சபையில ஏதாவது அவர் பாஸ்டரா இருப்பாரு, एक कलिशा में पास्टर रहेंगे, அந்த சபைக்காரங்க ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வார். वो सब कलिशा उसको मदद करेंगे. அந்த சபை சரியில்லைன்னு वो कलिशा ठीक नहीं है கொஞ்ச करके தூரத்துல கூட சபைக்கு வரத தாவி போயிருவார். अब बाजू में एक कलिशा में चले जाएंगे. அங்கே ஏதாவது வருவாய் ஏதாவது இல்லை என்றால் வேறு ஒரு சபைக்கு இப்படி ஏதாவது சுத்துகிறதாவது இந்த சுத்துக்காலி ஏதாவது ஊழியர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. यदि वहां भी इनकम अच्छा नहीं रहेगा तो दूसरे कलिशा में जाएंगे. ऐसे घूमने लोग होते हैं. ஊழியத்தை பிசினஸாக மாற்றினதாவது ஊழியர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். जो सेवा को व्यापार करके जो करने वाले लोग बहुत हैं. அவர்களை குறித்து தான் இந்த யாக்கோபு எழுதுகிறார், उनके विषय याकूब ऐसे நீங்கள் लिखता है, அதிக ஆக்கினை ஏதாவது பெறாதபடிக்கு நீங்கள் ஊழியர்களாக மாறாதீங்க. तुम अधिक दंड के पात्र न होने के அப்ப लिए सेवक न ஒருத்தர் बनो. ஊழியக்காரனாக மாறிட்டான்னா अगर कोई सेवक बन गया है, விசுவாசிகளை காட்டிலும் அதாவது எனக்கு தான் ஏதாவது பெரிய ஆக்கினை இருக்கிறது. विश्वास நான் என்ன சொல்றேன், मुझे बड़ा दंड होगा. ஊழியக்காரனுக்கு ஆக்கினை இருக்கிறது. तो सेवक के ऊपर जो है वो अग्नि का दंड என்னுடைய होगा. நாவு मेरी जबान அது என்னத்தை பேசுகிறது என்பதை நாம் அதாவது சற்று ஆராய வேண்டும். वो क्या बोलता है करके उसको जांच परखना है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर स्तुति ना அது பெரும் ஆசீர்வாதத்தை கொடுக்குவதாக ஆற்றல் உடையது. ऐसे जो बड़ा आशीष देने वाला அது ஒரு बात है. பெரிய தீங்கை உண்டாக்குவதாவது பெரியதாவது நெருப்பை உருவாக்குவதாவது ஒரு தீயதாவது உருவாகும். वो बड़ा बुराई भी करने वाला एक अंग है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की प्रति स्तुति हो. நமக்கு ஏதாவது மன அடக்கம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஏதாவது பிரசங்கிக்கிறது உண்டு. हमें जो सेल्फ कंट्रोल होना करके हम बोलते हैं. நமக்கு ஏதாவது நம்முடைய ஏதாவது வார்த்தை நம்முடைய எண்ணங்கள் அது ஏதாவது அது
ஏதாவது கட்டுப்பாட்டில் இருக்க ஏதாவது நாம் ஏதாவது பிரயாசம் எடுக்கிறது உண்டு. हमें जो है हमारे शब्द जो है हमारे कंट्रोल में है करके हम प्रयास करते हैं. இங்கே யாக்கோபு எழுதுகிற நம்முடைய நாவு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். या याकूब लिखता है कि हमारा जबान हमारे काबू में होने करके जो लिखते हैं. நம்முடைய நாவு ஏதாவது தவறான ஏதாவது வார்த்தைகளை ஏதாவது அதை ஏதாவது வெளிப்படுத்த கூடாது. हमारा जबान जो है गलत शब्दों को बाहर नहीं देना है. அது தவறாக ஏதாவது வெளிப்பட்ட பின்பு அதை நீங்கள் திருப்பி வாங்க முடியாது. एक बार जो गलत बात बोल दिया हम उसे दोबारा नहीं ले सकते. அப்படிதான் இப்போதான் சபை ஏதாவது இப்போ மாறி இருக்கிறது. ऐसी जो कलीसिया में ऐसी बातें हो रही है. ஒரு முறை ஏதாவது ஒரு மனிதர் ஏதாவது தவறாக பேசிவிட்டால், एक बात अगर एक व्यक्ति ने कुछ गलत बोल दिया, ஒருவேளை ஏதாவது கேட்டவர்கள் இல்லைஎன்றால் மனதில் பாதிக்கப்பட்டவர்கள் மன்னித்து விடலாம். हो सकता है जो सुनने वाला या जो मन में जो जिसको चोट पहुंचा அவருடைய மனதில் ஏதாவது காயம் உண்டாகிவிட்டால், लेकिन उनके मन में अगर घाव हो गया तो ஒருவராகிலும் அதை மாற்ற முடியாது. कोई भी उसे बदल नहीं सकता है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पिता में स्तुति हो. நம்முடைய நாவு நம்முடைய வார்த்தை, हमारा जबान हमारे जो கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வாக்கியத்திலே, கலாத்தியர் 5:22-23, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இது ஆவியானவர் நமக்கு கொடுக்கும் இந்த வரங்களை நாம் பயன்படுத்தினால் ஒழிய, ये पवित्र आत्मा ने जी हमको जो वरदानों को हमने इस्तेमाल नहीं किया तो வார்த்தையில் நமக்கு அடக்கம் இராது. हमारे भाषा में बोल में हमें जो सेल्फ कंट्रोल नहीं रहेगा. பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி போதனை செய்கிறார். परमेश्वर यीशु मसीह ऐसे उपदेश देते हैं. லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வாக்கியத்திலே, लूका 6:45, லூக்கா 6:45, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இருதயத்தின் பொக்கிஷம், हृदय का जो भंडार. அப்ப இருதயத்தின் பொக்கிஷம் என்றால் என்ன? हृदय में जो भंडार मतलब क्या है, அதை அவர் விளக்கல. वो उसका उन्होंने स्पष्टीकरण नहीं दिया. இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து அது நலமானவைகளை எடுத்து அது பிறருக்கு அது பயன்படுங்கள் என்றும், ऐसे हृदय के भंडार से जो अच्छे बातों को आप इस्तेमाल करो कर कहते हैं. இயேசு சொல்லுகிறதுடையது முழு கருத்து அங்கே குறிப்பிடப்படவில்லை. ऐसी इसकी जो पूरी बात जो है नहीं बताया. நம்முடைய இருதயமாகிய பொக்கிஷம், हमारा हृदय जो भंडार, நம்முடைய இருதயத்திலே हमारे हृदय में பல காலங்களாக பல அனுபவங்களிலே நாம் கற்றுக்கொண்டவைகள், நாம் கேட்டவைகள், நாம் அறிந்தவைகள், हमने जो सुना, हमारा जो अनुभव जो है, அவைகள் எல்லாம் பொக்கிஷமாக நம்மில் நிலைத்திருக்கிறது. वो सब एक जो खजाने की तरह हमें अंदर रहता है. நல்ல மனப்பான்கள், अच्छा जो है जो सेल्फ कॉन्शियस, மதிப்புகள் और जो रिस्पेक्ट, மற்றும் எண்ணங்கள், और जो अच्छा जो सोच, நலமானவை நம்முடைய இருதயத்தில் உள்ளே பதிந்து இருக்கிறது. अच्छी बातें जो हमारे अंदर जो है वो हमारे अंदर रहता है. அதே நேரத்திலே और நம்முடைய இருதயத்தில் हमारे दिल में தீய, அசுத்தமான, बुरा जो है, கெட்ட, जो அதுவும் நம்முடைய இருதயத்தில் தான் இருக்கிறது. बुरी जो बातें, அதனால் தான் இயேசு சொல்கிறார், इसलिए यीशु मसीह ने कहा, உங்களுடைய இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நலமானதை எடுத்து तुम्हारे हृदय के भंडार में अच्छी तरह बातों को लेके நீங்கள் நன்மையானவைகளை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். और भलाई के कामों को करो. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर पिता को स्तुति हो. நம்முடைய இருதயத்திலிருந்து உள்ள இருக்கிறது தீட்டுகள், அசுத்தங்கள், கெட்டதாது நம்முடைய பழக்க வழக்கங்கள், கோபங்கள், ஆத்திரங்கள், இவைகள் எல்லாம் ஏதாவது நாம் எடுத்து நாம் பயன்படுத்தினோம் என்றால் हमारे अंदर के जो बुरे गुण और जो गुस्सा और ऐसे जो बातों को हम लेके इस्तेमाल करेंगे, ஆசீர்வாதத்திற்கு பதிலாக பெரும்பாலும் கெடுதலை தான் கொண்டு வரும். वो आशीष के बदले जो बहुत से जो बुराई को लेके आएगा. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पिता की स्तुति हो. ஒரு வார்த்தையை, एक बात को, சாதாரண வார்த்தை தான், एक साधारण बात है, அதை நீங்கள் சாந்தமாக, பொறுமையாக, அமைதலாக சொல்லலாம். उसे जो शांत स्वभाव, शांति से बोल सकते हो. அதே வார்த்தையை वही बात நீங்கள் கோபமாகவும் சொல்லலாம். वो गुस्से से बोल भी सकते हो. வார்த்தை ஒன்று தான், बात एक ही है. நீங்கள் பயன்படுத்துகிறது நாவினதாத பிளறுதல். उसे जो बात का जो इस्तेमाल करने का समय, நீங்கள் நாவை அந்த வார்த்தைக்கு எப்படி பயன்படுத்துகிறீங்க? वो जबान में वो बातों को कैसे इस्तेमाल करते हैं. வார்த்தை சாதாரண வார்த்தை தான்,
ऐसे जो शब्द सादा आती है, அதாவது பசுவை போல் இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது நம்ம குளிர்ச்சியா இருக்கும். कभी कभी हम कहते हैं कि ये गाय की तरह है, மாடு மாதிரி இருக்கிறான்னு சொல்லி உடனே கோவம் வந்துடும். अगर बोलेंगे बैल की तरह, மாடும் பசுவும் தான் ஒன்றுதான். गाय और बैल दोनों में एक ही बात என்னது है, மாடும் பசுவும் ஒன்றுதான். गाय और बैल நீ एक ही चीज है. பசு போல இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் தாழ்த்தி சொல்லுங்க, அது ரொம்ப குளிர்ச்சியாயிரும். ऐसे गाय की तरह है बोलेगा, மாடு நீ சொன்னே அவனுக்கு கோவம் வந்துடும். बैल बोलेगा तो गुस्सा आ जाएगा. மாடும் அதாவது பசுவும் ஒன்றுதான். और गाय बैल दोनों एक நாம் ही है. எப்படி நம்முடைய நாவை நாம் பயன்படுத்துகிறோம், மொழி எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். हमारी जुबान में जो भाषा का उच्चार कैसे करते நான் हैं, அதாவது இந்த மனித மொழியை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவது உண்டு. मैं इसे मनुष्य के भाषा के बारे में से मैं बहुत इसका रिसर्च करता हूँ. அதாவது மனிதர்கள் மத்தியில் ஏராளமாக மொழி பரவி இருக்கிறது, பிரிந்து இருக்கிறது. मनुष्य जो बहुत सारे लैंग्वेजेस जो है, ஒவ்வொரு மொழியும் हर एक भाषा தன்னில் தானே அது பெருமை உடையது, வல்லமை உடையது, சிறந்ததாகும். वो अपने आप में एक सामर्थ्य है और अपने आप में विशेष है. என் மொழி தான் ரொம்ப சிறப்பு, मेरी भाषा श्रेष्ठ है, ஓ மொழி தான் கீழானது, तेरी भाषा என் மொழி தான் ஆதியிலே இருக்குது, मेरी भाषा ஓ आदि மொழி में था, இப்பதான் எழும்பிச்சது, तू अभी ஓ आया, மொழியில தான் ஒண்ணும் இல்ல तेरी भाषा कुछ என்று नहीं है. சிலதாவது இப்படி இந்த குறுக்கு புத்தி இப்படி கேடி மனிதர்கள் உண்டு. ऐसे कुछ लोग छोटे सोच के से लोग அது होते हैं, தவறாகும். वो गलत है. எல்லா மொழிகளும் सब भाषा தன்னில் தானே अपने आप அது में, சரி, அதாவது சம்பூர்ணமாக இருக்கிறது. वो अपने आप में संपूर्ण है. அதாவது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன்னாகத்தான் இருக்கும். कौवे को जो अपने चूजे वो भी अच्छा है. நாம் வெளியில இருந்து தான் காக்கையை பார்த்து இது கருப்பா இருக்குதுன்னு சொல்லுகிறோம். हम बाहर से देखते हैं तो कौवा जो काला है, அதாவது கருப்பா இருக்குது, அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருவேளை ஏதாவது எண்ணலாம். वो इतना सुंदर नहीं करके हम सोचते हैं. ஆனால் காக்கைக்கு தன்னுடைய குஞ்சு, தன்னுடைய இனம் அது அழகாகத்தான் இருக்கும். लेकिन कौवे के लिए जो अपने जो बच्चे हैं वो सुंदर ही होगा. அப்ப மொழி நம்முடைய தமிழ் மொழி சிறந்த மொழி என்று சொல்லி நாம் மாறுதட்டி சொல்லலாம். इसलिए भाषा तमिल भाषा वो एक श्रेष्ठ है, वो अच्छी भाषा है. ஆனால் இந்த மொழியோடு மற்ற மொழியோடு ஒப்பிட்டு ஒரு வாதத்தில் நம்ம இறங்கிவிட்டால், लेकिन भाषा को दूसरे भाषा से कंपेयर करने में उतर जाएंगे तो அந்த மொழியும் இந்த மொழியை போல சிறந்தது என்பதை அவர்களும் நிரூபிப்பார்கள். वो भाषा भी ये भाषा की तरह वो भी श्रेष्ठ है. ஆதலால் மனிதனுடைய மொழி மிகவும் அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை மனிதர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. इसलिए जो भाषा जो मनुष्य के लिए जो परमेश्वर के जो दिया गया अच्छा चीज है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पे तंग सुती हो. இங்கே யாக்கோபு நம்முடைய மொழிகளை சீர்படுத்த நம்மிடம் அவர் பேசுகிறார். या याकूब तो भाषा को जो है वो ठीक करने के लिए कहता है. ஏன்னா இந்த யாக்கோபு யூத மதத்திலிருந்து இயேசுவை பின்பற்றின ஒரு அப்போஸ்தலன் ஆகும். क्योंकि याकूब जो है यहूदी धर्म से यीशु मसीह का जो शिष्य होने वाला है. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னம் அவர் யூத தீவிரவாதியாக இருந்த ஒரு நபராகும். यीशु मसीह को जो अपनाने से पहले एक यहूदी जो है वो तीव्रवादी था. அந்த தீவிரவாதிகள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேனாட்டிக்ஸ் மத தீவிரவாதம் என்பது ऐसे धार्मिक जो है कट्टरपंथी जो है அது பிறரை அழிக்கக்கூடியதாகும். वो दूसरों का नाश करने वाला है. நாம் ஒருவராக மத தீவிரவாதிகளாக இருக்க கூடாது. हम कभी धार्मिक कट्टरपंथी नहीं होना. நாம் இயேசுவை பின்பற்றுவது ஆன்மீகவாதிகளாக இருக்க வேண்டுமே ஒழிய यीशु के पीछे चलने वाले यीशु की जो अनुयायी மத தீவிரவாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது, அதை ஆதரிக்க கூடாது. ऐसे जो है धार्मिक चीजों के पीछे नहीं पड़ना है. அது மொழியின் மூலமாகத்தான் வெளிப்படும். वो जो है भाषा के द्वारा ही प्रकट होगा. பாருங்கள், இந்தியா தேசம் முழுவதும் இந்து தீவிரவாதம் இந்து 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 என்று சொல்லி ஒரே கொக்கரிப்பு. आप देखो इंडिया देश में कहीं भी देखो जो हिंदू जो कट्टरपंथी है அவர்கள் தங்களுடைய மதத்தை தீவிரமாக அவர்கள் திணிக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். वो अपने धर्म को जो है तीव्रता से लागू करने के लिए कोशिश कर रहे हैं. நம்முடைய நாவு, हमारा जबान, நம்முடைய மொழி, हमारा जो भाषा, நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள், हम इस्तेमाल करने वाले जो शब्द है அது மிகவும் அழகாக இருக்க வேண்டும். वो बहुत ही अच्छा सुंदर होना है. அது பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். वो दूसरों को आशीष देने वाला होना चाहिए. முதலாவது குடும்பத்தில் உருவாக வேண்டும். वो सबसे पहले परिवार में शुरुआत होती है. கணவன் மனைவிக்கு உண்டாகிற சண்டைகள், परिवार में जो है हस्बैंड वाइफ के बीच में होने वाला झगड़ा, அது வெளியில சமுதாயத்தில் வரும். वो जो है बाहर भी समुदाय சமுதாயத்தில் உள்ளதா சபைக்குள்ளாகவும் கடந்து வரும். समुदाय की बातें कलिशा के अंदर आ जाएगी. ஒரு குடும்பத்தோடு நிற்பது இல்லை. वो एक परिवार के साथ ही नहीं है. அதை கேட்டவர்கள், वो सुनने वाले அவங்க ஃபேமிலி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார்கள். ये परिवार ऐसा ही करके कहेंगे. அதை இன்னொருவன் கேட்பான், वो और एक सुनेगा, அப்படியா बोलेगा ऐसा है क्या. என்ன பொதுவாக இந்த வதந்திகள், இந்த பொய் கதைகள் உருவாக்கும் சிலர்கள் இருக்கிறாங்க. क्योंकि जो है अफवाह को फैलाने वाले ऐसे कुछ लोग होते हैं. அதில் அவங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்.
वो लोग उसमें बहुत ही श्रेष्ठ होते हैं। உண்மை அற்றவைகளை அதாவது உண்மை என்றும், जो सच नहीं है उसको सच बोलेंगे, அதாவது உண்மை உள்ளது அதாவது உண்மை இல்லை என்பது அது உருவாக்கும் அதாவது ஒரு கூட்டமே இருக்கிறது. जो सच बात होगा उसको सच नहीं करके बोलने के लिए भी कुछ लोग हैं। அவர்கள் எல்லோரும் கலவரத்தை அதாவது உண்டு பண்ணுகிறவர்கள், वे लोग सब जो है சமுதாயத்தை அதாவது நொறுக்குகிறவர்கள், அதாவது சபை அதாவது பிரிக்கிறவர்கள். समुदाय को जो गलत रास्ता எங்கே ஞானி அதாவது பேசுகிறார், यहाँ पे ज्ञानी कहते हैं நாவின் அதிகாரத்தில் அதாவது ஜீவனும் மரணமும் இருக்கிறது. तो जो जबान के वश में जीवन और मृत्यु है, நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ, हमारी जबान को हम कैसे लाते அதை हैं, நாம் அதாவது நன்மையாக நல்ல விதமாக ஆசீர்வாதமாக பயன்படுத்தினால் நமக்கு ஜீவன், எல்லாருக்கும் ஆசீர்வாதம். हम उसको जो है भलाई में अगर इस्तेमाल कर सभी लोग को அப்படி आशीष। இல்லை என்றால் நம்முடைய நாவை கொண்டு நம்ம ஏதாவது துர்க்கிரி ஏதாவது தவறாக அதை பேசி ஏதாவது பிறர் ஏதாவது மனதை ஏதாவது குழப்பி ஏதாவது கெடுத்து, ऐसा नहीं है अगर गलत बोले दूसरे को चोट पहुंचा के அது அவர்களுக்கு தான் மரணத்தை உண்டு பண்ணும். उनके लिए जो मृत्यु लेके आए। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर पिता की स्तुति हो। யாக்கோபு அதாவது 3ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். யாக்கோபு நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிடுவதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுவதாயும் இருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर पिता स्तुति हो। ஆண்கள் இவைகள் எல்லாம் அதாவது அந்த வார்த்தை படிங்கள், அதாவது எவ்வளவு கடினமான எவ்வளவு அதாவது ரொம்ப தீவிரமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். इन्होंने बहुत ही तीव्रता के जो शब्दों को इस्तेमाल அப்ப किया। நாவை குறித்து அது யாக்கோபு நன்றாக அறிந்திருந்தார். जुबान के विषय याकूब ने बहुत अच्छी तरह से उनको ज्ञान था। அந்த யாக்கோபு அதாவது ஜெப வீரனாக இருந்தார். याकूब एक प्रार्थना का जो एक सेना था। அவர் தேவாலயத்தில் அதாவது 24 மணி நேரம் அதாவது அதாவது முழங்காலில் அதாவது நின்று கொண்டு ஜெபித்துட்டு இருப்பார். ऐसे भवन में 24 घंटे जो है अपने घुटनों पर प्रार्थना करता था। ஐயா உங்களை கிட்ட பேச வரணும்னு சொன்னா அதாவது பேச மாட்டார். ऐसे आपसे बात करना तो बोले समय नहीं है। அப்ப அதாவது இவன் பேசாதவன் ஊமைன்னு சொல்லி சிலவங்க ஏதாவது குற்றம் சாட்டுவாங்க. कुछ लोग बोलते थे कि शायद ये गूंगा करके बोलते थे। இவன் பேசாதவன் இவன் பேச மாட்டான் இவன் அதாவது. அப்போ அதுவும் அதாவது ஒரு தீமை. तो ये गूंगा कर बोलते वो भी அவர் बुराई है। எதற்காக ஏதாவது பேசாமல் இருக்கிறார், எதற்காக ஏதாவது அமைதியாக இருக்கிறார், அதற்கும் ஒரு காரணம் உண்டு. वो किसके लिए जो है मौन है उसके लिए कारण है। எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு. हर एक के लिए चीज के लिए कारण होता है। தேவ நாமத்திற்கு மகிமை. परमेश्वर पिता की स्तुति हो। என்னுடைய இந்த ஊழியதாவது காலத்தில் என்னுடைய அனுபவம், मेरा सेवा के जो समय मेरा अनुभव, என்னுடைய ஊழியத்தில் ஏதாவது அமைதியாக இருப்பதுதான் ஏதாவது சால சிறந்தது என்று சொல்லி தான் நான் கற்றுக்கொண்டேன். मेरा सेवा के अनुभव के हिसाब से मैं अगर शांत रहूं मेरे लिए अच्छा है। அதிகமாக பேசக்கூடாது. अधिक जो बात नहीं करना। அதிகமாக பேசுகிறதுனால் தீமை உண்டாகிறது என்பதை தான் நான் அறிந்தேன். अधिक बात करने के द्वारा जो बुराई करके होगा। அதிகமாக பேசுகிறேன் என்றால் சிலவங்க இருக்கிறாங்க அதாவது வாயாடிகள். ऐसे जो अधिक बोलने मतलब कुछ लोग बड़बड़ी होते हैं। இந்த வாயாடிகள் அதாவது அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதாவது அதில் ஏதாவது ஒன்று காரியம் ஆகாது. ये बड़बड़ी लोग हैं, बहुत बिना रुके बोलेंगे उनसे कुछ, लेकिन बात नहीं होगा। அதில் ஞானமோ उसमें या कोई ज्ञान, புத்தியோ बुद्धि, அறிவோ अक्कल जो है, பிறருக்கு ஆசீர்வாதமோ दूसरों को आशीष जो ஒன்றும் है இருக்காது. कुछ नहीं होगा। ஏதோதாவது தங்களுக்கு மாத்திரம்தான் எல்லாம் தெரிந்தது மாதிரி சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. उनका बात ऐसा हो कि सब कुछ उनको ही पता है कि कैसे அவங்களை बोलेंगे। விட்டு நீ விலகு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसे लोगों से तू दूर தேவ हट जा। நாமத்திற்கு மகிமை உண்டாக. परमेश्वर पिता की இங்கே स्तुति हो। யாக்கோபு நாவை மிகவும் ஷார்ப்பாக எச்சரிக்கிறார். ये याकूब जबान के विषय में जो है चेतावनी देता है। அது ஒரு பெரிய காட்டை தீ கொளுத்தி விடும் என்று சொல்லுகிறார். जबान जो है एक बड़ा जंगल को आग लगा देगा। இன்னொரு வார்த்தை படிச்சீங்களா? और एक बात आपने पढ़ा, சபை कलेशिया சரீரத்தை கெடுத்து விடும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். जो शरीर को भी जो है वो तबाह कर देगा। எழுதுகிறதாவது இந்த வார்த்தையின் அர்த்தத்தில் நம்முடைய உடலை அது கெடுத்து விடும். जो लेख के जो बात का जो मतलब है हमारे शरीर को नाश करेगा। இன்னொரு விதத்தில் சரீரம் என்பது சபை, அதையும் கெடுத்து விடும் என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறார். और एक जगह जो शरीर मतलब जो कलेशिया की तुलना किया। ஹalleluya हालेलुया। அதனால் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். इसलिए हम जो है बहुत सावधानी से रहना। நாவு அடக்கம் மிகவும் முக்கியம். जबान पे लगाम रखना बहुत जरूरी है। நாவை அடக்குவது என்பது நாம் அமைதியாக இருப்பது அது வித்தியாசமான காரியமாகும். जुबान पे लगाम रखना और शांत बैठना, அமைதியாக இருப்பது வேறு ஒரு காரியம். और चुप बैठना वो अलग बात है। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर पिता की स्तुति हो। எப்பொழுது எந்த சமயத்தில் எந்த இடத்திலே பேச வேண்டும் அப்பொழுது பேச வேண்டும். कब कहाँ बोलना है तो वहीं पे बोलना है। எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசக்கூடாது. जब बोलना जरूरी नहीं है नहीं बोलना है। அதுதான் அடக்கம்.
वही जो है सेल्फ அதுதான் कंट्रोल, அடக்கம். वही सेल्फ कंट्रोल। அப்படிப்பட்டதா அடக்கம் ஏதாவது உங்களுக்கு இருக்கிறதா? क्या इस प्रकार का सेल्फ कंट्रोल है? நாம் அதாவது மன அடக்கம், அதாவது நம்முடைய நாவு அடக்கம் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாகும். हमारे मन पे काबू, जबान पे இங்கே काबू बहुत जरूरी யாக்கோபு है। ஏதாவது எழுதுகிறது வந்து அதாவது ரொம்ப அதாவது தீவிரமாக ஏதாவது கண்டிப்பாக அவர் எழுதுகிறார். ये याकूब जो बोल जो लिखा है वो तीव्रता से நம்முடைய लिखा है। நாக்கை நம்முடைய நாவை நாம் அதாவது அடக்காமல் போனோம் என்றால் अगर हम जबान में लगाम नहीं रखेंगे तो சபை ஏதாவது பழக்கப்பட்டு போய்விடும். कलीसिया में जो है दरार पड़ेगा। யாரெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்களோ जो कोई भी ऐसा बोलते हैं அவங்களால் சபை ஏதாவது கெட்டு நாசமாய் கொண்டிருக்கிறது. उनके द्वारा जो कलीसिया जो है वो நாம் ரொம்ப बुराई हो रहा है। கவனமாக இருக்க வேண்டும். हम बहुत सावधानी से रहना है। அங்கே ஏதாவது சாலமோன் ஏதாவது அரசன் இப்படி சொல்கிறார். यहाँ सुलेमान राजा ऐसा कहते हैं। நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்திலே, Proverbs நீதிமொழிகள் 13:3, Proverbs 33 வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर पिता स्तुति हो। நம்முடையதாவது வாயை நம்முடையதாவது நாவை காக்குகிறவன் जो अपनी जबान पे लगाम रखता है தன்னுடையதாவது ஜீவனை காக்கிறான் என்று சொல்லிதான் எழுதுகிறார். वो अपने जीवन की रक्षा करता है। நம்முடைய நாவை நாம் பாதுகாத்துக் கொண்டோம் என்றால் हमारी जबान पे हम लगाम रखेंगे तो நமக்கு கொஞ்சம் ஏதாவது ஆயுசு ஏதாவது நாளுக்கு ஏதாவது கொஞ்சம் ஏதாவது கூட ஏதாவது அதிகரிக்கும். हमारी आयु भी थोड़ा बढ़ जाएगा। நல்லதா கவனிங்க. ये अच्छी से गौर करने की बात है। நம்முடைய நாவை நாம் அடக்கினோம் என்றால் हमारी जबान पर हमने लगाम रखा இந்த तो ஆயுசு நாட்கள் நம்முடைய வாழ்நாள் அதுவும் கொஞ்சம் ஏதாவது பெருகும், ஏதாவது கொஞ்சம் அதிகரிக்கும். हमारा जो तीर का आयु जो है वो बढ़ जाएगा। நாம் பேசிக்கிட்டே ஏதாவது இருந்தோம் என்றால், हम बात करते रहेंगे तो பேசுகிறது என்றால் நமதாவது அதில் தெளிவு, அதில் ஆசீர்வாதம், அது ஏதாவது எந்த பிரயோஜனம் இல்லாமல் நாம் பேசிக்கொண்டே இருந்தோம் என்றால் बात का मतलब कि वो व्यर्थ बात जिसमें कोई आशीष की बात नहीं है। நமக்கு அடாத காரியங்களை நம்ம அதை பேசக்கூடாது. जो हमें जो नहीं जानते, हम नहीं जानते उससे बात नहीं करना ஒரு है। காரியத்தை ஏதாவது தெளிவாக நமக்கு ஏதாவது தெரியவில்லை, कोई विषय हमें अगर स्पष्ट रूप से पता है, அந்த காரியம் நமக்கு தெரியாது, वो विषय हमें नहीं पता, நாம் பார்க்கவும் இல்லை, हमने देखा भी नहीं, கேள்வி மாத்திரம் ஏதாவது பட்டோம், हमने केवल सुना है, அதை நாம் ஏதாவது பரிசீலனை செய்யவோ இல்லை என்றால் அதை குறித்து பேசவோ நமக்கு அதிகாரமே கிடையாது. उसका जो विश्लेषण करना या उस पर बात करना हमको अधिकार नहीं है। அந்த சம்பவம் அப்படியே இருந்துட்டு போட்டோம். वो घटना इसे रहने दो। இப்பொழுது உள்ள காலம் अब का जो काल है, நம்முடைய நாவை நாம் அடக்க வேண்டும். हमारी जुबान पे जो हमको लगाम रखना முதலாவது है। நம்முடைய அது மனம் அடங்கினால் நம்முடைய நாவு அடங்கும். अगर जो मन पे काबू होगा जबान पे भी काबू हो जाएगा। நம்முடைய மனம் ஏதாவது தவறாக இருக்கிறது நிமித்தம் ஏதாவது நாவினாலே ஏதாவது நமக்கு ஏதாவது குளறுகள், ஏதாவது பல தவறுகள் ஏதாவது இருந்து புறப்படுகிறது. हमारे मन में गड़बड़ी, इससे जबान से भी जो है कई प्रकार के जो है गड़बड़ी होता நம்முடைய है। வாயை நம்முடைய நாவை நாம் ஏதாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். हमारी जुबान को हम संभालना है। அப்படி நாம் பாதுகாத்துக் கொண்டோம் என்றால் ऐसे संभाल लेंगे तो நம்முடைய ஜீவன் பாதுகாக்கப்படும் என்று இந்த ஞானி எழுதுகிறார். हमारा जीवन जो है बच जाएगा कि ज्ञान लिखता இங்கே है। தாவீது அரசன் தேவனை நோக்கி எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். या दाऊद राजा परमेश्वर को देख के ऐसे प्रार्थना करता है। சங்கீதம் 141 அதிகாரம் 3வது வாக்கியம். சங்கீதம் 140 கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், ம் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, நீர் என்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லிதான் அவர் ஜெபிக்கிறார். ऐसे दाऊद कहते हैं कि हे परमेश्वर मेरे जबान पे तो संभालो, ஏன்னா அவருக்கு தெரியும் कि उसे पता है நாம் ஏதாவது வீணாக பேசுகிறதினாலே हम व्यर्थ बात करेंगे इससे நம்முடைய குடும்பம் ஏதாவது அது சிதறடிக்கப்படுகிறது, परिवार जो है तितर बितर हो जाएगा, நல்ல உறவுகள் ஏதாவது அது முறிந்து விடுகிறது, अच्छी दोस्ती जो है खत्म हो जाएगा, நல்ல ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது अच्छी आशीष को हम नहीं पा என்பதை पाएंगे। அவர் அறிந்ததினாலே, ஆண்டவரே என்னுடைய நாவை என்னுடைய வாயை ஏதாவது அதை ஏதாவது பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். उसकी जानकारी उसको था करके इसलिए हे परमेश्वर मेरी जबान को संभालो करके वो प्रार्थना करता है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर पे एकदम स्तुति हो। கோள் சொல்லுதல், ऐसे चुगली करना புறம் கூறுதல், और ऐसे जो है चमचागिरी करना, பிறரை குறித்து ஏதாவது நம்ம ஏதாவது பேசுவது அது அடாத காரியமாகும். दूसरे विषय बात करना जो है बहुत ही बुरी बात है। இந்த மாதிரி செய்திகள் ஏதாவது நான் என்னுடைய ஏதாவது அனுபவத்தில் 10 வருஷத்துக்கு முன்னால ஏதாவது இதே ஏதாவது சபையில் ஏதாவது 10-15 வருஷத்துக்கு முன்னால பேசுனது உண்டு. ऐसा 10-15 साल पहले ऐसे कुछ संदेश मेरे कान में आया था। அதற்கு பிறகு இப்பொழுதுதான் ஃபர்ஸ்ட் ஏதாவது முதல் முறையாக இதை பேசுகிறேன். और उसके बाद पहली बार आज मैं बात कर रहा हूं। நாம் ஏதாவது பேசுகிறது நமக்கு இது ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை, அது பெருமதால் சீரழிவை ஏதாவது உண்டாக்குறது என்றால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். हम जो बात करते हैं उसके तो कोई आशीष नहीं, लेकिन जो गड़बड़ी और तबाही आता है तो हमसे बात ना करें। நம்முடைய ஏதாவது ஐக்கியம், हमारा जो है फेलोशिप, நம்முடைய ஏதாவது நெருங்கிய உறவு, हमारे जो है क्लोज रिलेटिव, இவைகள் எல்லாம் ஏதாவது ஒரு தீயதாவது வார்த்தை ஏதாவது தீயதாவது நம்முடைய நாவினால் அதெல்லாம் ஏதாவது கெட்டு போய்விடும். ये जो है हमारे जुबान के द्वारा सब बिगड़ जाएगा। அதாவது கோள் சொல்லக்கூடாது, चुगली नहीं करना है, புறம் கூறக்கூடாது. ऐसे चमचागिरी नहीं करना கோள் சொல்வது என்றால் என்ன? है।
चुगली मतलब क्या है? அதாவது ஒருவனை குறித்து ஏதாவது அவனை மற்ற ரகமாக இல்லை என்றால் அது கீழ்த்தரமாக ஏதாவது பேசி ஏதாவது இப்படி ஏதாவது கலங்கடிக்கிற காரியம். एक विषय में एक व्यक्ति के बारे में बुरा बोल के उसका जो नाम खराब करना, அதாவது உண்மையற்ற காரியங்களை ஏதாவது பரப்புவது, सच नहीं है वो बातों को बोलना. நாம் ஏதாவது நமக்கு எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது. हम सबको अनुभव है, நாம் ஏதாவது ஃபோனில் கேட்கிறோம், हम फोन में सुनते हैं, கேட்கிற மாதிரியே நாம் ஏதாவது பிறருக்கு சொல்வோம் என்றால் 100க்கு 100 இல்லை. ऐसे जैसे सुना वैसे हम बोलेंगे वो 100% तो नहीं है. அப்படிதானே? कैसी அப்படிதானே? है? நீங்க போன்ல எதை கேட்குறீங்களோ हम फोन में हम क्या सुनते हैं அதையே பெர்ஃபெக்ட்டா அதே மாதிரி அதே வார்த்தை அதே மாதிரி அதே ஏதாவது ஸ்டைல் ஏதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாம அதே மாதிரி பேச முடியுமா? वो रूबरू ऐसे ही हम बोले करके उसकी कोई गारंटी नहीं है. இல்ல. नहीं है. நாம் ஏதாவது கேட்பது உண்டு, हम एक सुनते हैं நாம் பேசுவது உண்டு, और बोलते कुछ और. அதெல்லாம் நம்முடைய ஏதாவது நாவு அடக்கம். इसलिए हमारी जुबान पर लगाम. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पिता में புறம் स्तुति हो. கூறுதல் ஏதாவது நமக்கு ஏதாவது முன்னால் ரொம்ப ஏதாவது நல்லவங்களை போல் நடிப்பாங்க. ऐसे जो चुगली करने वाले हमारे सारे बहुत अच्छे ஐயா நீங்க தான் போட்டுவாங்க. ऐसे पास्टर जी आप ही करके जो बहुत स्तुति करेंगे, பின்னால போனே பெரியத கள்ளன், ऐसे पीछे जाने के बाद हमारी बुराई करेंगे. இவன் பெரியதா திருடதா இவன் மோசமானவன்னு சொல்லிட்டு பின்னால அது நம்ம ஏதாவது தப்பா பேசுவாங்க. ये अच्छा व्यक्ति नहीं करके हमारे पीठ पीछे बात இது करेंगे. சபையில இருக்குது, एक कलीसिया में ऐसा है, இது நம்ம மத்தியில இருக்கிறது, हमारे बीच में है. அதை நாம் ஏன் செய்ய வேண்டும்? हमें ऐसे क्यों करना है? அப்படி செய்கிறவர்களுக்கு ஏதாவது தண்டனை உண்டு, ஏதாவது இந்த நாவினால் ஏதாவது அவங்களுக்கு மரணம் உண்டாகும் என்பது இந்த வேதம் எச்சரிக்கிறது. ऐसे करने वाले को दंड है, ये जुबान के द्वारा उनको जो है ऐसे मृत्यु है. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்திலே Proverbs 21:23 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இப்படிப்பட்டதாவது பலவிதமான தீங்குகள் பிரச்சனைகளுக்கு ஏதாவது விலகி இருப்பது ரொம்ப நல்ல காரியமாக. ऐसे प्रकार के बुराई से खुद को बचाना बहुत अच्छा है. பின்பு ஏதாவது இந்த மனுஷன் சொன்னதுனால தான் இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அது பெரிய ஒரு கலக்கத்தையும் ஏதாவது பெரியதாவது கெடுதலையும் ஏதாவது உண்டாக்கும். बाद में क्या होता है कि ये मनुष्य ने बुला करके वो करके बाद में बहुत बुराई होता है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर ने स्तुति हो. நமது நாவை நாம் ஏதாவது எப்படி கட்டுப்படுத்துவது? हमारी जुबान पे हम कैसे लगाम लगाएं? இல்லை என்றால் அதை ஏதாவது எப்படி ஏதாவது ஆளுகை செய்வது? उससे हम कैसे प्रभुता करें? சில ஏதாவது வழிமுறைகளை ஏதாவது நாம் ஏதாவது கவனிக்க வேண்டும். कुछ तौर तरीकों को हम ध्यान देंगे. ஒன்று, पहली बात, பேசுவதற்கு முன் சற்று ஏதாவது நின்று யோசிங்க. बोलने से पहले जरा सोच लो. நாம் ஏதாவது பல காரியங்கள் ஏதாவது பேசுகிறோம், அது ஏதாவது அனுதின வாழ்க்கையில் ஏதாவது அது சாதாரண காரியமாகும். हम रोजमर्रा की जिंदगी में कई बातों को बोलते हैं, ஆனால் சிலர்களிடம் ஏதாவது சில சம்பவத்தை குறித்து பேசும் பொழுது, लेकिन कुछ लोग के साथ कुछ घटना की बात करेंगे அப்படி तो, இல்லை என்றால் சபையில் பேசும் பொழுது, या इसलिए तो कलेक्शन की बात करते हैं, சாட்சி சொல்லும் பொழுது गवाही देते हैं, கொஞ்சம் யோசிங்க. जरा सोचिए. இல்லை என்றால் வீட்டில் ஏதாவது நம்ம என்னத்தை ஏதாவது பேச வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். इसलिए घर में हम क्या बोलना है सोचिए. தெளிவான வார்த்தைகளினால் ஏதாவது நம்ம சாட்சியிட வேண்டும். ऐसे जो साफ शब्दों के बारे में बात சாட்சி என்றால் என்ன தெரியுமா? गवाही मतलब क्या है? சாட்சினா என்ன தெரியுமா உங்களுக்கு? गवाही मतलब क्या है? சாட்சி என்றால் பாருங்க, அதாவது புதிய ஏற்பாட்டிலே गवाही मतलब जो नए नियम देखेंगे तो அந்த அதாவது அந்த குருடன், जो वो अंधा था, நான் முன்னால் அதாவது குருடனாக இருந்தேன் முன்னால், ऐसे पहले में जो है मैं अंधा था, நான் காண்கிறேன், अब मैं देख रहा हूँ, அதான் உடைய சாட்சி. वो गवाही होना चाहिए. ஹalleluya हालेलुया. நாம அதாவது இப்ப அவர் அதாவது பெரிய விளக்கத்தெல்லாம் ஒன்று கொடுக்கல. हम ऐसे बड़ा स्पष्टीकरण नहीं நான் दिया. இந்த ஊர்ல உள்ளவன் இங்க இருக்கிறேன், அதாவது இயேசு என்ன வந்து பார்த்தாரு, அதை செஞ்சாரு, அதாவது நான் இப்படி பண்ண, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. मैं ये गांव में था, यहाँ से मैं पैदा हुआ, ஒரு தெளிவான ஒரு சுருக்க சாட்சி, இதுதான் சாட்சி. एक शॉर्ट और जो है क्लियर गवाही जो है इसी कहते हैं. ஆனா சபையில அதாவது எப்படி நான் பழகி இருக்கிறோம் என்றால், अगर हमने कलीसिया में ऐसे हमने सीख लिया तो அதற்கு ஒரு தலை, उसको एक सर, அதற்கு ஏதாவது ஒரு புஜம், ऐसे उसको जो हाथ அதற்கு ஏதாவது ஒரு மார்பு, அதற்கு ஏதாவது ஒரு கால், அதற்கு ஏதாவது ஒரு பாதங்கள் எல்லாம் உருவாக்கி ऐसे सब कुछ सब बॉडी பெரிய पार्ट्स நீண்ட சாட்சி கொடுத்தால் தான் சாட்சி என்று சொல்லி சிலவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ऐसे बड़ा गवाही देंगे तो ये गवाही देगा, அது சாட்சியே கிடையாது. वो गवाही नहीं है. பெரிய காலத்துல பெரிய ஏதாவது சாட்சி கொடுக்கறவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ऐसे बड़े के समय में जो गवाही देगा बड़ा लंबा का उसको देखेंगे. தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறவங்க ஏதாவது கீழே உட்காரியா அப்படின்னு சொல்லுவாரு. ऐसे बिना मतलब जो बोलेंगे उनको नीचे बैठ जाओ. சாட்சி என்றால் என்ன? गवाही
இதுதான் சாட்சி. यही गवाही है। நான் ஏதாவது இப்படிதாவது வியாதி இருந்தேன், मैं बीमार था, கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார். परमेश्वर ने मुझे चंगा किया। நான் கடன் ஏதாவது பட்டிருந்தேன், मैं इसे कर्ज में था, அந்த ஏதாவது கடனை ஏதாவது திரும்ப கொடுக்க கர்த்தர் எனக்கு ஏதாவது உதவி செய்தார். और जो कर्ज आपस क्लियर करने का எனக்கும் ஏதாவது இவருக்கும் ஏதாவது ஒரு பெரிய ஏதாவது பணக்கு இருந்தது, ऐसे मेरे उनके पीछे எப்பொழுது நாங்கள் ஏதாவது இருவராக ஏதாவது சேர்ந்து இருக்கிறோம், இதுதான் சாட்சி. अब हम दोनों समाधान हो गए, यही गवाही है। மற்றவர்களை குறித்து தான் நாம் சாட்சி சொல்லக்கூடாது. दूसरों विषय में गवाही देना जरूरी है। சபையாரை குறித்து ஏதாவது சபையில உள்ளவங்க ஏதாவது அவங்க சாட்சியை சொல்லணும். कलीसिया में जो है वो अपने गवाही देंगे। பிறருக்காக ஏதாவது நான் ஒன்று கடவுளுக்கிட்ட ஏதாவது பரிந்ததா மண்டாட முடியாது. दूसरों के लिए हम परमेश्वर से विनती नहीं कर सकते, அந்த பரிந்து மண்டாட்டில் ஏதாவது ஆண்டவர் ஏதாவது இது ஏற்க மாட்டதாவது தள்ளிடுவார். और ऐसे प्रार्थना परमेश्वर सुनेगा। அவர்களுக்கு முன்பாக ஏதாவது தானியேலும் ஏதாவது மோசேயும் ஏதாவது நின்றாலும் ஏதாவது அவர்களுடைய வார்த்தை நான் கேளேன் என்று சொல்லி ஏதாவது தீர்க்கதரிசிகள் பேசுகிறார். ये प्रार्थना कि अगर दानियेल या मूसा भी करेंगे तो मूसा नहीं सुनोगे। நம்முடைய காரியம் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சி கூறுவது தெளிவாக நம்ம கூறுவது அவ்வளவுதான். that's all. हमारे जिंदगी के विषय में हम जो है स्पष्ट நாம் बात என்னத்தை करेंगे। பேசுகிறோம் பேச வேண்டும் என்பதை சற்று ஏதாவது அமர்ந்திருந்து யோசிங்க. हम क्या बोलना है उसे बैठ के पहले सोचिए। இப்ப நான் எல்லாம் ஏதாவது இந்த செய்தி ஏதாவது எடுக்கிறதுக்கு நேற்று 2 நாள் உட்கார்ந்து ஏதாவது இதை நான் யோசித்து ஏதாவது நான் அதை ஜெபித்து ஏதாவது உருவாக்கி இருக்கிறேன். मैं संदेश के लिए 2 दिन से बैठ के लिख के प्रार्थना करके मैंने संदेश நாம் அமர்ந்திருந்து நாம் என்னத்தை பேச வேண்டும் என்னத்தை சொல்ல வேண்டும் என்பதை நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதை ஏதாவது உருவாக்க வேண்டும். हम बैठ के इसे क्या बोलना है उसे सोच के बोलना है। வார்த்தைகள் மனதில் நாம் ஏதாவது செவ்வையாக்க வேண்டும். शब्दों को जो है मन में जो है பிலிப்பியர் 4 அதிகாரம் 8வது வாக்கியத்திலே பிலிப்பியர் 4:8 Philippians 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, பற்றுள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இங்கே பாருங்கள், பவுல் என்ன சொல்கிறார் என்றால் இவைகளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். यहाँ पौलुस कहता है इस विषय के बारे में सोचिए करके कहता है। அது சிந்திப்பது மாத்திரமல்ல, ये केवल सोचना ही नहीं, அதை நீங்கள் கடைபிடியுங்கள், அதை நீங்கள் செய்யுங்கள் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். उसका पालन भी करो करके कहते हैं। நாம் சிந்திப்பது எதுவோ அதைத்தான் அதாவது நம்ம செயல்படுத்துகிறோம். हम जो सोचते हैं उसे हम जो है उसे करते हैं। நாளைக்கு அங்க போக வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே நான் சிந்திக்கிறேன், कल वहां जाने करके आज ही हम सोचते हैं, நான் திட்டமிடுகிறேன். हम जो है फैसला लेते हैं। நாளைக்கு ஏதாவது நான் ஏதாவது நடந்து ஏதாவது பஸ் ஏறி இல்லை ட்ரெயின் ஏறி ஏதாவது காரில் ஏறி ஏதாவது நான் சொல்லுகிறேன். ऐसे कल मैं ऐसे में जाऊंगा करके हम सोचते हैं। நாம் ஏதாவது எதை ஏதாவது செய்ய வேண்டும் இருக்கிறதோ அதை நாம் முந்தைய நாம் யோசித்து அதை நாம் ஏதாவது மனதில் உருவாக்க வேண்டும். हम जो क्या करने वाले हैं जो पहले से बैठ के सोचना है। இவைகள் நன்மையான காரியங்களுக்கும் தீமையான காரியங்களுக்கும் ஒரே ஏதாவது லா தான். ये जो है अच्छी बातों बुरे बातों के लिए एक ही कानून है। இப்போ ஏதாவது நீங்க ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சுட்டு வச்சுக்காங்க, अभी आपने एक गलती किया है, அதாவது குற்றம் என்றால் கிரைம், मतलब एक गुनाह किया है। அதாவது கோர்ட்டில் ஏதாவது ஜட்ஜுக்கு முன்னால் ஏதாவது நிற்கிறீங்க, जो अदालत में जो जज के सामने खड़े हो, அப்போ இந்த ஜட்ஜி ஏதாவது குற்றவாளி ஏதாவது பார்த்து ஏதாவது விசாரிக்கிற விசாரணையில் तो जज जो है जो गुनहगार को देख के जो पूछते हैं அவன் கொலை செஞ்சிட்டான், उसने एक हत्या किया, அவன் ஏதாவது நம்ம ஏதாவது தூக்கில போடணும்னு சொல்லி செய்ய மாட்டார். उसे जो है ऐसे फांसी देने करके नहीं ऐसे नहीं किया। அவன் எதற்காக அந்த குற்றத்தை செய்தான், वो किस लिए उसने गुनाह किया, அவனுடைய பின்னணி என்ன, उसका पीछे की बात क्या है, அது பிளான்டா திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டதா, कि एक सोची समझी हत्या था, இல்லையென்றால் ஏதாவது அகாஸ்மாசாக ஏதாவது செய்யப்பட்டதா, या तो एक एक्सीडेंट हो இல்லையென்றால் गया, மற்றவர்கள் ஏதாவது இவனை தூண்டினார்களா, ये तो दूसरों ने उसको उकसाया, இல்லையென்றால் ஏதாவது மரித்தவர்கள் ஏதாவது தவறி போனவர்கள் அவர்களால் ஏதாவது இது உண்டானதா, या जो मर गए उनके द्वारा ये हुआ था। இவைகள் எல்லாம் பரிசோதிக்க ஏதாவது இந்தியா தேசத்தில் போன்றதாவது கோர்ட்டில் ஏதாவது பல ஏதாவது ஆண்டுகளாக அது கேசஸ் பெண்டிங் ஆக இருக்கிறது. इसलिए इस विषय की वजह से जो इंडिया में जो है कई जो मामले जो है कई साल तक पेंडिंग होता है। என்னவென்றால் குற்றவாளிகள் ஏதாவது நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. कि कारण ये कि एक निर्दोष पे दंड नहीं होना चाहिए, குற்றவாளி மாத்திரம் தான் தண்டிக்கப்பட வேண்டும். केवल दोषियों को दंड होना है। அப்ப குற்றவாளி ஏதாவது குற்றம் செய்யும் பொழுது நேரடியாக பார்த்த விட்னஸ் இருந்தாலும், तो जो गुनाहगार अगर गुनाह किया उसको विटनेस है तो அது விட்னஸும் உண்மையை சொல்லுகிறானா பொய் சொல்லுகிறானா என்பதையும் அவர்கள் பார்ப்பார்கள். इसको विटनेस भी सच बोल रहे हैं झूठ बोल रहे हैं उसकी भी जांच करेंगे। இதெல்லாம் சட்ட ரீதியான காரியமாகும். ये सब कानूनी तौर तरीके हैं। அதனால் தான் நம்முடைய தேசத்துல ஏதாவது மரண தண்டனை ஏதாவது குறைந்து இருக்கிறது. इसलिए हमारे देश में मृत्यु दंड बहुत कम हो गया। எதற்காக குறைந்து இருக்கிறது என்றால் किस लिए कम हो गया? rarest of rare case, बहुत ही जो रेयरेस्ट ऑफ रेयर केस में होता है, அபூர்வமான சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்த குற்றம்
குற்றம் செய்தவர்களுக்கு மரண தண்டனை. बहुत ही रेयर जो ऐसे इंसिडेंट होता है उसी को जो मृत्यु दंड दिया जाता है. அது ஏதாவது மிகவும் கொடிய ஏதாவது குற்றமாக இருந்தால் அது உடனடியாக தண்டனை இருக்கும். वही जो बहुत ही जो है बड़े जो गुनाहगार है उसके लिए होता है. அப்படி இல்லை என்றால் அவர்கள் ஏதாவது வாழ்நாள் முழுவதும் ஏதாவது 30 வருஷம் 40 வருஷம் ஜெயிலில் கடன்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. ऐसे नहीं तो उम्र के उम्र भर जेल में रोक करके छोड़ देंगे. நாம் ஏதாவது அமர்ந்திருந்து நாம் ஏதாவது சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். हम जो बैठ के ये सोचना है, வார்த்தைகளை ஏதாவது உருவாக்க வேண்டும். जो शब्दों को जो है சரியான வார்த்தைகளை பயன்படுத்த ஏதாவது நம்முடைய ஏதாவது மொழியை நம்ம ஏதாவது சீர்படுத்த வேண்டும். ठीक शब्दों को जो है हमें इस्तेमाल करना है. இங்கே ஏதாவது பவுல் ஏதாவது இந்த நலமான இந்த குணங்களை நீங்கள் ஏதாவது சிந்தியுங்கள் என்று மாத்திரம் சொல்லுகிறார். यहाँ पौल ने कहते अच्छे गुणों को आप सोचो करके, அந்த குணங்களை நீங்கள் ஏதாவது செயலாற்றுங்கள், செயல்படுத்துங்கள், அதை கடைபிடிங்கள் என்றும் ஏதாவது அவர் அதற்குள்ளாக ஏதாவது வலியுறுத்துகிறார். ये उन अच्छे बातों का सब पालन भी करो करके ऐसे पौल कहते हैं. இரண்டாவது दूसरी बात, புறம் கூறுதல், ऐसे जो है ऐसे समशागिरी करना, அவதூறு பேசுதல், ऐसे जो है गलत बोलना, இழிவான கேலி கிண்டல் செய்தல், ऐसे जो गलत जो है मजाक मस्ती, அது நாம் செய்யக்கூடாது. वो नहीं कर रहे हैं. இப்பொழுது உலகம் ஏதாவது எப்படி மாறி இருக்கு தெரியுமா? अब जो संसार कैसे बदल गया है, உலகம் முழுவதும் இட்ஸ் ஏதாவது பிளேஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். संसार भर जो है अभी जो है मनोरंजन का जो केंद्र हो गया है. குடும்பமா परिवार है அது ஒரு பொழுதுபோக்கு, वो भी ऐसे टाइम पास हो गया. ஆலயமா और भवन जो है அது ஒரு பொழுதுபோக்கு, वो भी ऐसे टाइम पास हो रहा है. ஸ்கூலா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அது ஒரு பொழுதுபோக்கு. स्कूल में ऐसे मस्ती होता है. அப்ப இந்த உலகம் அனைத்தும் அதாவது இப்பொழுது இருக்கிறதாவது இந்த உலகம் அதாவது காலம் அதாவது பொழுதுபோக்கின் காலமாக இருக்கிறது. संसार पूरा जो है एक ऐसे जो टाइम पास हो गया. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்திலே எபேசியர் 5:4 इफिसियों 5:4 को पढ़ेंगे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर पिता की स्तुति हो. இப்பொழுது பாருங்க அதாவது இந்த ரீல்ஸை பாருங்க. अब जो इसे YouTube में से रील्स देखें, நாம் எல்லோரும் அதை பார்த்து சிரிக்கும் அளவுக்கு அதை உருவாக்கி லைக்ஸ் ஏதாவது லைக் போடுகிறதுக்கு ஒரு அதாவது 1 லட்சம் ஏதாவது 10 லட்சம் ஏதாவது லைக் வந்ததுன்னா அவனுக்கு ஏதாவது காசு வரும். ऐसे सब लोग देख के हंसने के जैसा लाइक से वीडियो डालता है कि लोग उसको लाइक करें. கணவன் மனைவியினுடைய ஏதாவது சண்டைகள், சண்டை போல ஆக்டிங்கள், டிராமா, ऐसे हस्बैंड वाइफ ऐसे झगड़ा करने से वीडियो डालेंगे. குழந்தைகள் வந்து பாஸ் ஏதாவது பெரியதாவது முதலாளியை போல ஆக்டிங் பண்ணுகிறது. बच्चे ऐसे बड़े बॉस जैसे एक्टिंग करेंगे. இன்னும் நம்முடைய ஏதாவது நற்குணங்களுக்கு ஏதாவது பதிலாக ஏதாவது கெட்ட குணங்களை ஏதாவது நற்குணங்களாக மாற்றி ஏதாவது இப்படி ஏமாற்றம் செய்வது. ऐसे तो अच्छे गुण को बुरा करे, बुरा को अच्छा गुण करके बताइए. ஏராளமாக உலகம் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கின இடமாக மாறி வருகிறது. ऐसे संसार जो है टाइम पास का हो गया. சபையும் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கா? क्या कलेक्शन भी ऐसी है. நாம் எதற்காக சபைக்கு வருகிறோம்? हम क्यों कलेक्शन में आते हैं? வந்து உட்கார்ந்துகிட்டு ஏதாவது பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்ம அதை கேட்டுக்கிட்டு இருப்போம், கேட்டுட்டு போயிட வேண்டியதான் என்று. ऐसे यहाँ लोग संदेश देते हैं क्या सुन के जाना है इसलिए आते हैं? இல்லை இல்லை இல்லை, ऐसा नहीं है. அதாவது ஒரு மருத்துவருக்கு இடம் ஏதாவது ஒரு கிளினிக் இல்லை என்றால் ஹாஸ்பிட்டல், அதுக்கு நீங்க போறீங்க. जब हम कभी हॉस्पिटल में जाते हैं, எதுக்காக போறீங்க? हम किस लिए जाते हैं? எனக்கு ஏதோ ஒரு வியாதியா, मुझे कोई बीमारी है, அந்த வியாதிக்காக தான் மருத்துவரை தான் அணுகுகிறீங்க. वो बीमारी के लिए डॉक्टर के पास जाते हैं. அந்த ஏதாவது மருத்துவர் தான் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை மருந்துகள் இதெல்லாம் கொடுக்கிறார். वो जो डॉक्टर आपको जो है दवाई और सब कुछ एडवाइस देगा. அவர் சொன்னதை கேட்டுட்டு ஏதாவது மருந்து ஏதாவது யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க ஏதாவது சுகம் அடைவீங்களா? अगर क्या वो जो बोलते हैं वो सुन के जो हम जो दवाई नहीं लेंगे तो क्या हम ठीक हो जाएंगे? ஒருபோதும் சுகம் அடைய மாட்டீங்க. कभी ठीक नहीं हो पाएंगे. என்னது? ஒருபோதும் சுகம் அடைய மாட்டீங்க. कभी ठीक नहीं हो पाएंगे. வேலை சிலத்திற்கு ஏதாவது வேலையாட்கள் ஏதாவது போகிறாங்க. अच्छा ऑफिस में से काम करने के लिए जाते हैं. அங்கே முதலாளிகள் பாஸ்கள் ஏதாவது வேலைக்கு ஏதாவது கொடுக்கும் ஏதாவது மனிதர்கள் இருக்கிறாங்க. वहाँ पे जो ऐसे बॉस लोग जो है वहाँ पे लोग काम देंगे. எப்ப ஏதாவது இந்த வேலை செஞ்சிரு அந்த வேலை செஞ்சிரு ஏதாவது இந்த நாளுக்குள்ள அதை முடிச்சிடணும் அப்படி இப்படிலாம் சொல்லுகிறாங்க. ऐसे ये काम करो, ये ऐसे दिन में खत्म करना है बोल देंगे. அந்த வேலை செய்யாமல் இருந்தால் அது சம்பளம் கிடைக்குமா உங்களுக்கு? अगर जो वर्कर है अगर वो काम नहीं करेगा तो पगार मिलेगा. அப்போ ஊழியர்கள் ஏதாவது பிரசங்கம் ஏதாவது செய்கிறவர்கள் ஏதாவது கேட்கிறவர்கள் அங்கே தான் ஒன்றும் இல்லை, நாம் ஏதாவது காணிக்க கொடுக்கறத வேற விஷயம். ऐसे जो आप सेवक संदेश दे रहे सुन रहे हो और दान देते अलग बात है. நாம் ஏதாவது பொழுதுபோக்கு ஏதாவது உள்ள ஒரு உலகத்திலே சபையாக நாம் இருக்கக்கூடாது. हम ऐसे टाइम पास ऐसे संसार की तरह ऐसे कलेक्शन नहीं. நாம் வருகிறதுடைய நோக்கம் என்னவென்றால் हम यहाँ आने का जो उद्देश्य है, மீட்கப்பட்டதாத இதயத்தோடு
एक तो छुड़ा के हृदय से இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார். इस संसार में परमेश्वर ने चुन தேவன் लिया, எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார். परमेश्वर ने पाप की क्षमा எனக்கு दिया, சமாதானத்தை मेरे கொடுத்திருக்கிறார். को समाधान दिया, நான் தேவனுக்கு தான் ஆராதனை செய்யும்படியாக, मैं परमेश्वर को आराधना करने के தேவனை लिए, நான் பணிந்து கொள்ளும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன் என்ற மனப்பான்மை நமக்கு உருவாக வேண்டும். परमेश्वर को आराधना करने के लिए आया करके ऐसे जो है அப்படி இல்லாமல் ஏதாவது இருந்தால் அதாவது இப்ப சபைகள் எப்படி இருக்கிறது என்றால், ऐसा नहीं तो कलेक्शन भी आजकल कैसे பிரசங்கிகள் ஏதாவது பிரசங்கம் மாத்திரம் பண்ணுவாங்க, जो उपदेशक केवल उपदेश देंगे, அந்த ஏதாவது விசுவாசிகள் ஏதாவது அந்த வசனத்தை கேட்டுட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. विश्वासी लोग वचन को सुनेंगे और ऐसे ही जाएंगे. அவர்கள் அதை ஏதாவது நடைமுறைப்படுத்துகிறார்களா, क्या वे लोग उसको अपनाते हैं, இல்லையென்றால் கடைபிடிக்கிறாங்களா क्या उसको लोग अपने रोजमर्रा में जिंदगी अपनाते என்பது हैं? அந்த ஆத்துமாக்கும் அந்த விசுவாசிக்கும் கடவுளுக்கு தான் தெரியும். वो आत्मा को विश्वासी को और परमेश्वर ही जानते हैं. இது ஒரு பொழுதுபோக்கு உள்ளதாவது ஒரு ஏதாவது உலகமாக இருக்கிறது. ये एक ऐसा जो है एक टाइम पास எங்கே करने साथ பார்த்தாலும் ஏதாவது அது பொழுதுபோக்கு தான். जहाँ भी देखो टाइम पास दिखेगा. நீங்க வெளிநாட்டுக்கு போங்க, வெளிநாட்டு ஏதாவது ஸ்கூல் ஏதாவது காலேஜ் எல்லாம் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு இடம் தான். अब जो बाहर गाँव जाएंगे स्कूल कॉलेज वो इसी टाइम पास का जगह है. ஆனால் ஏதாவது அவளதாவது எக்ஸாம் ஏதாவது எக்ஸாமினேஷனில் ஏதாவது அவளதாவது தெளிவாக அது ஏதாவது கொடுத்து ஏதாவது வெற்றி அடைவார்கள். लेकिन एग्जाम में जो है अच्छी तरह से वो पढ़ के पास हो जाए. ஏனென்றால் மனிதன் ஏதாவது அவன் ஏதாவது மன அளவில் ஏதாவது விடுதலையோடு இருக்க வேண்டும், அதாவது ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக களிப்பாக ஏதாவது மிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் எல்லாரும் விரும்பி இதெல்லாம் ஏதாவது இப்படி ஏதாவது நடைபெறுகிறது. मनुष्य जो उसका मन जो स्वतंत्र होना है वो जो चाहता है वो करना है करके जो ऐसे लोग चाहते हैं. நாம் சபையிலே ஏதாவது புறம் கூறக்கூடாது. हम जो है कलेशा में ऐसे जो चुगली का काम नहीं करते. இல்லை என்றால் ஏதாவது இப்போ ஏதாவது ஒரு உதாரணம், ऐसे जो एक सेवा है एग्जाम्पल, ஒரு ஊழியக்காரர் ஏதாவது பிரசங்கம் பண்ணுகிறான். एक सेवक संदेश दे रहा है, இந்த ஊழியக்காரர் ஏதாவது பிரசங்கம் ஏதாவது பிடிக்கல, ये सेवक का संदेश मुझे अच्छा नहीं लगा, எனக்கு ஏதாவது ஒத்து வரலன்னு சொல்லிட்டு ஏதாவது கடந்த சண்டே ஏதாவது கொஞ்சம் பேர் ஏதாவது வெளியே போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ऐसे मुझे ठीक नहीं लगा करके कुछ लोग ऐसे नाराज हो गए. நான் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தருகிற ஒரு சிறிய ஆலோசனை, मैं आपको एक छोटा जो है एडवाइस देता हूँ. முடிந்தால் நீங்க ஏதாவது அந்த ஊழியர்கிட்டே ஏதாவது நீங்க சொல்லுங்க. हो सके वो सेवक से आप डायरेक्टली बोलो. சரி ஏதாவது உங்களால் முடியல, कि आपसे अगर नहीं होता है அவர்கிட்ட போய் தான் நம்ம ஏதாவது இப்படி பண்றது, उनसे मैं कैसे बात करूँ. இன்னொரு ஏதாவது ஆலோசனை கொடுக்குறேன். और एक एडवाइस देता हूँ, நீங்கள் அவருடைய நண்பருக்கு மூலமாக அந்த செய்தியை நீங்க பாஸ் பண்ணுங்க. उनके मित्र के द्वारा आप संदेश को पहुंचा सकते हैं. உதாரணமாக XYZ ஏதாவது ஒரு ஊழியக்காரர், एग्जाम्पल एक XYZ सेवक है, அந்த ஊழியக்காரர் ஏதாவது உங்களுக்கு பேச முடியல, वो सेवक से आप डायरेक्ट बात அந்த नहीं कर सकते. XYZ என்ற ஊழியக்காரனுக்கு ஏதாவது ஒரு நண்பர் யாராவது இருப்பாங்க, वो XYZ सेवक को एक दोस्त होगा, அந்த நண்பர் மூலமாக அந்த செய்தியை அவருக்கு நீங்க பாஸ் பண்ணுங்க. वो दोस्त के द्वारा आप वो संदेश पास कीजिए. இட்ஸ் வெரி ஈஸி. वो बहुत ही आसान है. அப்படி செய்தால் அது ஆரோக்கியமாக இருக்கும். ऐसे करेगा सब कुछ जो அது இல்லாம वो ऐसा नहीं था. நாம ஏதாவது எல்லார்கிட்டையும் பரப்பி हम सब फैला के அது ஏதாவது எல்லாருக்கும் ஒரு கலக்கத்தையும் ஏதாவது ஒரு திகலையும் ஏதாவது ஒரு ஒரு பெரியதாவது விசனத்தையும் ஏதாவது உண்டாக்குவது, वो सबको मन में गड़बड़ी और तो कई तरह का समाधान का जो है नाश होता है. அது ஏதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாகும். वो जो है अपना नहीं सकता है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परिचय நாம் பிறரை குறித்து நம்ம ஏதாவது பேசக்கூடாது, दूसरे विषय में बात नहीं करना है. பிறர் ஏதாவது வாழ்க்கை ஏதாவது உண்டாகிறது நம்ம ஏதாவது அதை அப்படிதான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. दूसरे विषय में उनकी जिंदगी ऐसी है करके हमें स्वीकार भी சரி, नहीं करना. ஒருவேளை ஏதாவது நமக்கு பிடிக்காது ஏதாவது சத்தியத்திற்கு மாறாக இருந்தாலும் हो सके हमें पसंद नहीं, सत्य की विरोध है, முடிந்தால் நீங்க நேரடியாக ஊழியக்காரர்கிட்ட சொல்லுங்க. हो सके तुम डायरेक्टली बात करो. அப்படி இல்லை என்றால் ऐसा नहीं है तो அவருக்கு ஏதாவது நண்பராக இருக்கிறதாவது ஒருவர் பல பேர் இருப்பாங்க. ऐसा उनको ऐसा कोई दोस्त, आमतौर कई दोस्त होते हैं. அவர்கிட்ட ஏதாவது ரொம்ப ஏதாவது அமைதலோடு ஐயா இப்படி இருக்குது நீங்க அவங்ககிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிடுவாங்க. उनके पास जाके ஐயா ऐसे बोल दो करके இப்படி बोल सकते हैं. இருந்தால் சபை ஆரோக்கியமாக வளருமே ஒழிய ஏதாவது அப்படி இல்லை என்றால் ஆரோக்கியம் தான் இராது. ऐसे कलीसिया जो है वो भी हेल्दी रहेगा. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परिचय वचन स्तुति हो. மூன்றாவது, तीसरी बात, பிறர் மேல் ஏதாவது நமக்கு ஏதாவது குற்றம் ஏதாவது உண்டாயிருந்தால் दूसरे के ऊपर अगर कुछ गलती हुआ तो அதை நீங்கள் முதலாவது தேவனிடம் அதை சொல்லுங்க. वो पहले परमेश्वर से बोलो. அல்மேஷியா தான் சரியில்லை, अलविषय ऐसा ठीक नहीं है, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, वो सेवक ठीक नहीं है, ஊழியத்துல சரியில்லை, सेवा ठीक नहीं है. நான் அதாவது வேண்டிக் கொள்கிறேன், मैं प्रार्थना நீங்க करता हूँ, எனக்காக கடவுள்கிட்ட தான் ஜெபிங்க. आप मेरे लिए प्रार्थना ஆண்டவரே करो. ஏதாவது இந்த ஊழியக்காரனை சீர்படுத்தும், ये सेवक को ठीक करो, இந்த ஊழியக்காரன் ஏதாவது நீ செவையாக்கும். ये सेवक को आप ठीक किए. அப்படி இல்லையா, ऐसा नहीं है. எனக்கு ஏதாவது பல நண்பர்கள் மூலமாக தான் எனக்கு சொல்லுங்க. मुझे भी कई दोस्त है, दोस्त के द्वारा बताओ. நீங்கள் இதை ஏதாவது ஓப்பனாக மற்றவர்கிட்ட சொல்வதை காட்டிலும் ओपन के दूसरे से बोलने से अच्छा நீங்கள் ஏதாவது அப்படி நீங்க செய்தால் அதாவது எல்லாருக்கும் நன்மை.
ऐसे करने सबके लिए भलाई है। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर पिता स्तुति हो। அவர்களிடம் அதாவது நாம் பொறுமையாக சொல்வது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். शांति से बोलना जो हमें सीखना है। இப்போ சில ஏதாவது ஊழியர்கள் இருக்கிறாங்க, இந்த சில ஊழியர்கள் என்னுடைய ஏதாவது அனுபவத்தில் ஏதாவது ஊழியர்கள், मेरे अनुभव में कुछ सेवक लोग हैं, அந்த ஊழியர்கள் வந்து ஏதாவது இந்த கிராமத்து நாட்டுப்புற ஏதாவது மொழியை பயன்படுத்துகிறதாவது நான் சவுத்தில் தான் அநேக ஊழியர்களை பார்த்துருக்கிறேன். ऐसे जो है ऐसे जो देहाती भाषा जो गांव के जो भाषा होती है उसको उच्चारण करते हैं। அந்த மொழி சிட்டியில் ஏதாவது எடுபடாது. वो भाषा जो है सिटी में नहीं चलता। சிட்டி ஏதாவது நகரப்புறத்திலே तो सिटी और नगरों में எல்லா ஏதாவது ஊரில் உள்ள ஏதாவது ஜனங்கள் ஏதாவது இங்கே ஏதாவது இணைந்து இருக்கிறாங்க. सभी लोग है गांव के भी लोग यहाँ पे आके இவங்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அதாவது இவர்கள் கற்றுக்கொண்டவைகள், அனுபவித்தவைகள் ஏதாவது இந்த ஊரில் உள்ளவர்களை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கலாம். इनका सोच, इनका जो तौर तरीके है गांव से आए लोग उनसे अलग होता है। சிலவங்க வந்து அதாவது அந்த அந்த நாட்டுப்புற இல்லைன்றால் அதாவது ஊருக்கு ஏதாவது ஊர் நாட்டில் உள்ளதாவது மொழி ஏதாவது பயன்படுத்துகிற ஏதாவது சில ஊழியர்கள் இருக்கிறாங்க. कुछ लोग का जो भाषा जो एक्सेंट होता है जो गांव और देहातों का जो तौर तरीका होता है, அதாவது என்ன காரணம் என்றால் उसका कारण क्या है? அவர்கள் வந்து அதாவது சபையாக ஏதாவது இணைந்திருக்கும் ஏதாவது அந்த ஜனங்கள் மத்தியில் ஏதாவது அப்படி ஏதாவது பேசுவது ஏதாவது முடியாது. ऐसे कलेशिया जो सबके सामने ऐसे बोल नहीं सकते। அந்த ஊழியர்கள் வந்து ஏதாவது பொதுவாக ஏதாவது எல்லா ஏதாவது ஜனங்களும் ஏதாவது எல்லா சபையில் உள்ள ஜனங்கள் ஏதாவது இருக்கிறவர்கள் மத்தியில் ஏதாவது பெரிய தங்களை ஏதாவது பெரிய ஏதாவது ஞானியை போல அதாவது பெரிய புத்திசாலிகளை போல ஏதாவது பிரசங்கம் பண்ணுவாங்க. ऐसे ऐसे लोग जो है जब सब लोग के सामने खुद को बहुत ज्ञानी करके बताएंगे, அது நம்முடைய சபையில் நடக்காது. वो अब हमारे कलेशिया में नहीं चलेगा। நான் ஏதாவது ஒரு ஏதாவது ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன், मैं एक सेवक को सब बोला, ஐயா நம்முடைய சபையில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஆதியிலிருந்தே அவர்கள் ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டில் அவர்களது வளர்க்கப்பட்டவர்கள். हमारे कलेशिया में लोग जो आदिकाल से एक जो है तौर तरीके में है। ரெண்டாவது அவர்கள் எல்லோரும் ஏதாவது வசனத்தை ஏதாவது ஓரளவுக்கு ஏதாவது அறிந்தவர்கள். दूसरी बात सभी लोग वचन को अच्छी तरह जानते हैं। மூன்றாவது சபையில் ஏதாவது விசுவாச குடும்பங்கள் எல்லோரும் அதாவது குடும்பமாக தான் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. और जो कलेशिया में जो परिवार जो है सब एक परिवार एक साथ है। இது வந்து ஏதாவது வெளி சபைகளில் நீ பார்க்க முடியாது. ये बात बाहर कलेशिया में नहीं देख सकते। அதெல்லாம் நாம் ஏதாவது சபையில் ஏதாவது உள்ள ஜனங்களிடம் ஏதாவது பேசும் பொழுது நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை ஊழியர்களாகிய நாங்கள் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நான் ஏதாவது ஆலோசனை கொடுக்க இருக்கிறேன். इसलिए हम जो कलेशिया में जो है कैसे बात करना है करके इसका मैंने एक एडवाइस दिया है। தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. परमेश्वर நம்முடைய தவறானதாவது நம்முடைய வார்த்தைகளினால் ஜனங்கள் சிதறடிக்கப்படக்கூடாது. हमारे गलत भाषा के द्वारा लोग जो है तितर बितर नहीं होना। கொலோசியர் 4 அதிகாரம் 6வது வாக்கியத்திலே கொலோசியர் 4:6 Colossians 4:6 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर स्तुति हो। ஒவ்வொரு அதாவது மனிதனுக்கும் நாம் எப்படி பேச வேண்டும், हर एक मनुष्य को कैसे बोलना அது है, கிருபை புரிந்தனதாக, ऐसे जो अनुग्रह के द्वारा, உப்பால் சாரமேற்றப்பட்டதாக, ऐसे जो है जो नमक जो है उसका जो उनका गुण அன்புடன் சத்தியத்தை நாம் பேச வேண்டும். और प्रेम से सत्य की बात करना है। உங்கள் நம்முடையதாவது உரையாடல் तुम्हारा जो बोलचाल சுவை மிக்கதாக அன்பானதாக அதுதான் சுவை மிகுந்ததாக இருக்க வேண்டும். उसमें जो है स्वाद हो, அதில் ஞானம், उसमें ज्ञान, இரக்கம், जो अनुग्रह பண்பு और जो है तौर तरीके அதில் தான் இருக்க வேண்டும். और वो सब होना चाहिए। இப்போ நான் சொல்லிய உடனே நீங்கள் இதை வீட்டில் போய் ஏதாவது இப்படி எல்லாம் பேச முடியுமா ஐயா, இதெல்லாம் ஏதாவது முடியுமான்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்கள் கேட்பீங்க. இப்பவே நீங்கள் கேட்பீங்க. अब घर जाके या तो बोलेंगे कि ऐसे बोल सकते कि नहीं करके। நான் சொல்லுகிறதை நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதில் நீங்கள் பழக வேண்டும். मैं जो बोलता हूँ उसे समझना है, उसे सीखना है। தேவனுடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாதாக. परमेश्वर स्तुति हो। பிறந்த உடனே ஏதாவது ஒருவனும் ஏதாவது எழும்பி ஏதாவது நிற்கிறது இல்லை. पैदा होते ही कोई उठकर खड़ा होता नहीं होता। மிருகங்கள் அப்படி இல்லை. जानवर से नहीं। மிருகங்கள் தன்னுடைய ஏதாவது தாயின் வயிற்றிலிருந்து ஏதாவது வந்த உடனே ஏதாவது ஒரு சில ஏதாவது நொடிகளிலே ஏதாவது அவைகள் ஏதாவது எழும்பி ஏதாவது நின்று விடும். जानवर जो है जब पैदा होते हैं तो तुरंत कुछ समय में वो अपने पैर पे खड़े हो जाते हैं। மனிதன் அப்படி அல்ல. मनुष्य ऐसा नहीं है। அவன் சாகிற வரைக்கும் அதாவது அவன் கற்றுக்கொண்டே இருக்கிறான். वो मरने तक वो सीखते रहता है। அவனுக்கு ஏதாவது கற்றுக்கொள்வதில் ஏதாவது எந்த ஒரு ஏதாவது தடையும் இல்லை. அவன் ஏதாவது கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது இல்லை. वो सीखने के लिए से कोई रोक नहीं है। அதாவது அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். किसी तरीके से वो सीखना है। சூழ்நிலைகள் நமக்கு இதை கற்றுத் தருகிறது. जो हालात जो है सिखाता है। நம்முடைய ஏதாவது குடும்பங்கள் ஏதாவது குடும்ப உறுப்பினர்கள் நமக்கு கற்றுத் தருகிறாங்க. हमारे परिवार के लोग हमें सिखाते हैं। நமக்கு ஏதாவது மேல்பட்டவர்கள் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறாங்க. हमारे ऊपर अधिकारी होते हैं वो सिखाते हैं। நாம் கற்றுக்கொள்கிறோம், हम सीखते हैं, அறிந்து கொள்கிறோம், समझते हैं, புரிந்து கொள்கிறோம், उसको जानते हैं। ஆதலால்
நாம் அன்போடு நம்முடைய வார்த்தைகளை நாம் அதாவது பயன்படுத்த வேண்டும். इसलिए हम प्रेम से जो है हमारे शब्दों को इस्तेमाल நம்முடைய करना है. உரையாடல் அது சுவைமிக்கதாக, அதாவது ஞானமுள்ளதாக, இரக்கமுள்ளதாக இருக்க வேண்டும். हमारे बातों में जो ज्ञान और थोड़ा स्वाद होना चाहिए. அதில் அதாவது கடுமையான சொற்கள், उसमें जो है कठिन शब्द அதுதான் நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. उसका इस्तेमाल नहीं करना है. ஒரு எளிய வார்த்தை அன்போடு அதாவது பேச முடியும். एक छोटी बात प्रेम से बोल सकते हैं அதோடு அதாவது அந்த எளிய வார்த்தை அதாவது ஆத்திரத்தோடும் தான் பேச முடியும். और वो गुस्से से नफरत से बोल सकते हैं. நாம் அதாவது அப்படி செய்யலாகாது. हम ऐसे नहीं करना. இயேசுவான சொன்னது போல அதாவது உங்களுடைய நல்லதாவது பொக்கிஷங்களில் இருந்து அதாவது நலமானதை எடுத்து அதாவது நீங்கள் அதாவது பயன்படுத்துங்கள், கொடுங்கள் என்று சொல்லி அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார். यीशु मसीह ने कहा कि तेरे जो भंडार से अच्छी जो भंडार है उसमें से அதாவது மனதில் அதாவது இரக்கம், அதாவது கிருபை, அன்பு எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. हमारे मन में अनुग्रह और जो तरस भी है அதை எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்துங்கள், அதை உபயோகிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். उसे लेके इस्तेमाल करो. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर पर इतना स्तुति हो. நம்முடைய அதாவது நாவை அதாவது பாதுகாத்தோம் என்றால் நாம் ஜீவனை பாதுகாத்துக் கொள்கிறோம். हमारी जबान को हम संभालेंगे तो हमारे जीवन को हम संभालेंगे. இயேசு கிறிஸ்து பாருங்கள், அதாவது தன்னுடைய அதாவது வாழ்க்கையில அதாவது அவர் கிருபை புரிந்தின அதாவது செய்திகளை மாத்திரம் அவர் கொடுத்தார். यीशु मसीह जिंदगी में जो अनुग्रह से भरा हुआ बातों को लिखा. லூக்கா 4:22 லூக்கா 4:22 लूक 4:22 அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தை, उनकी जबान से जो अनुग्रह के शब्दों को देखिए. லூக்கா 8 அதிகாரம் 11வது வாக்கியம். लूक 8:11 லூக்கா 8:11 யோவான் 8:11 John 8:11 யோவான் 8:11 அதற்கு அவர், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவரை நோக்கி, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே. பாருங்கள், அதாவது ஒரு பெரிய அதாவது குற்றம் சாட்டப்பட்ட அதாவது ஒரு பெண் என்று சொல்லி அதாவது மத தலைவர்கள் இயேசுவிடம் அதாவது அந்த அம்மாவை கொண்டு வந்தாங்க. यहाँ हम देखते हैं कि जो धर्मगुरु जो है एक स्त्री जो है बहुत बड़ा गलती किया और यीशु मसीह के पास लेके आते हैं. இப்ப நாம் எல்லாரும் அதாவது அந்த கூட்டத்தில் இருந்தோம்னா अगर हम सब उस भीड़ में रहेंगे तो அவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படி நம்மளும் தான் சொல்லுவோம். जैसे वो लोग कहते हैं हम भी ऐसे कहेंगे. அப்படிதானே? कैसी அது है? வித்தியாசமே இல்லை. फर्क नहीं है. அவங்க என்னதான் சொன்னாங்களோ அதை நம்மளும் அப்படிதான் சொல்லுவோம். वो भीड़ जो बोला वही हम भी बोलेंगे. ஆண்டவரே, ஏதாவது அவன் மேல கல் எறிஞ்சு அவளை கொல்லுங்க அப்படின்னு. ऐसे परमेश्वर से जो पत्थर से ஏன்னா मार நம்ம रहे எல்லாம் हैं ரொம்ப பரிசுத்தவான்களாச்சு. कि हम जो बहुत पवित्र लोग हैं. நாம தான் தப்பே செய்யாதவங்க எல்லாம். हम तो कभी गलती नहीं நாம் किया नहीं. குற்றங்களே தான் செய்யாதவர்களாக இருக்கிறது हमने நமக்கு. कभी गलती किया नहीं करके இந்த ஏதாவது அம்மா ஏதாவது பண்ணதாவது பாவம் ஏதாவது பெரிய கொடியது என்று சொல்லி ஏதாவது கொலை செய்ய ஏதாவது அந்த சமுதாயம் ஏதாவது தீர்மானித்தது. इसलिए ये औरत ने किया जो गलती बहुत सबसे बड़ा गलती है, उसे दंड दे दो. அவர்கள் எதிர்பார்த்ததாவது காரியம் இயேசுவிடம் ஏதாவது எதிர்பார்த்தது வேறு ஒரு காரியம். वे लोग तो अपेक्षा कर रहे थे यीशु मसीह दूसरे बात. இவர் மோசேயின் பிரமாணத்தை செய்கிறாரா? क्या ये मूसा का प्रमाण का पूरा करेंगे? இல்லை என்றால் ஏதாவது அவர் ஏதாவது பிரமாணத்துக்கு ஏதாவது மீறுகிறாரா என்பதை அவர்கள் கவனித்தார். या तो ये मूसा के प्रमाण के विरुद्ध बात करेंगे. அவர்கள் ஏதாவது எண்ணினதாவது இரண்டு காரியத்திலிருந்து ஆண்டவர் விலகி वो दोनों बातों से परमेश्वर हटके உங்களில் तुम में से உங்களில் तुम्हारे में குற்றம் செய்யாதவன் जिसने कभी कोई गलती नहीं किया முதல் ஏதாவது கல் ஏதாவது எரியட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். वो स्त्री को पहले पत्थर मारे. ஆச்சரியமாயிட்டு सभी लोग अचंबा हो गए. ஐயோ, நம்ம எல்லாரும் இந்த பாவிகளை எல்லாரும் பெரிய பெரிய குற்றம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ऐसे हम सब पापी बड़े बड़े हमने கல் गुनाह किया. எரியதாவது கையில் ஏதாவது தூக்கினதாவது இந்த ஏதாவது திருடர்கள் எல்லாரும் கல்லை கீழே போட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. हाथ में जो पत्थर लिए सभी जो सभी लोग भाग गए. நமக்குரியது. ये हमारे लिए. நாம் ஒருவரை ஏதாவது குற்றவாளி என்று சொல்லி ஏதாவது தீர்த்து ஏதாவது அவர்களை ஏதாவது வன்மையாக ஏதாவது பேசுகிறோம், ஏதாவது வன்மையாக தீர்ப்பிடுகிறோம். हम किसी को दोषी करके उसका फैसला देते हैं और उसका हम उसका न्याय करते हैं. ஆண்டுடைய ஏதாவது வார்த்தை கிருபை உள்ள வார்த்தை. परमेश्वर का जो शब्द है अनुग्रह है. நான் ஏதாவது உன்னை மன்னித்தேன். ऐसे मैं तुझे क्षमा करता हूँ. ஆனால் அவருடைய வார்த்தை ஏதாவது அதிகாரம் உடையது. उसका शब्द जो अधिकार है அவருடைய வார்த்தை மன்னிக்க கூடியது. वो क्षमा करने वाला है. அவருடைய வார்த்தை தான் சமாதானத்தை அருளக்கூடியது. उनके शब्द में समाधान था. அவருடைய வார்த்தை ஏதாவது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. उनके शब्द में जो आशीष था. அந்த ஏதாவது அம்மாவின் ஏதாவது வாழ்க்கை ஏதாவது மறுமலர்ச்சி ஏதாவது அடைய செய்கிறது. वो जो माता जी का जो जिंदगी जो है दोबारा फल நீ गया. ஏதாவது விடுதலையோடு போ, तू छुटकारा हो गया, மறுபடியும் பாவம் செய்யாதே दोबारा पाप मत कर. என்று ஒரு வார்த்தை தான்.
एक ही शब्द சொல்லி ஏதாவது அம்மாவை அனுப்பிட்டாங்க. ऐसे बोल के वो माता को भेज दिया। நாமும் ஏதாவது பிறர் மேல் சீக்கிரமாக தீர்ப்பிடாதீங்க. हम भी दूसरे तुरंत न्याय न करें। நாம் எல்லாரும் ஏதாவது பல சம்பவங்கள் ஏதாவது கேட்டுட்டு உடனே தீர்ப்பு. हम सब कई बातों को सुन के ஏதாவது கடவுளை போல நம்முடைய எண்ணங்கள் सब जो है खुद को परमेश्वर समझते हैं। இதுதான் தவறானதாவது ஒரு காரியமாகும். அப்படி செய்யாதீங்க. ये गलत बात है, ऐसे नहीं करना। ஆண்டவர் அப்படி செய்யல. परमेश्वर ने ऐसा नहीं किया। ஆண்டவர் ஏதாவது உங்களில் ஏதாவது நீங்க ஏதாவது தப்பு செய்யாதவன் ஏதாவது தப்பு ஏதாவது செய்யாத முயலாதவன் முதல் கல்லை எறியட்டும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். परमेश्वर तुम में से जिसने कोई पाप ना किया वो पहले पत्थर मारे। அவங்க எல்லாரும் உண்மையானவர்கள். लेकिन वे लोग सब मन के सच्चे थे। உண்மையாகவே அங்கீகரித்தாங்க. அதாவது நாம் எல்லாரும் குற்றவாளிகள். सब मन के सच्चे थे, इसलिए उन्हें स्वीकार कर रहे कि हम भी दोषी है। அப்ப நாமும் அவர்களை போல் இருந்தோம்னா நல்லது. हम भी उनके तरह रहेंगे तो अच्छा है। பண்ணல நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், சரியா இருக்கிறேன். या तो ऐसे नहीं मैं ठीक हूं, मैं सब कुछ அவன் குற்றவாளி, அவனை தண்டிங்க, அவன் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, ஏதாவது அவன் ஏதாவது ஆண்டவர் இப்படி செய்யட்டும் அப்படி செய்யட்டும்னு சொல்லிட்டு இப்படி தீய யூதர்களை காட்டிலும் மோசமானவர்களாக நாம் இருக்கிறோம். और खुद को जो पवित्र बोलेगा कि मैं ठीक हूं, उसे दोषी है, उसको दंड दो करके ऐसे योगियों की तरह बोलेंगे. அப்படி சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், ऐसा मत करो करके சீக்கிரமாக யாருக்கும் ஏதாவது நீ தீர்ப்பிட வேண்டாம். बहुत जल्दबाजी में फैसला नहीं करना। தீர்ப்பு என்னுடையது. जो फैसला लेना मेरा है। தீர்ப்பு செய்ய வேண்டும். मैं न्याय करूंगा। அவர் ஏதாவது நம்மை பார்த்து தான் தீர்ப்பு செய்தால், अगर उन्होंने हमको देख के न्याय किया तो ஒருவராகிலும் ஏதாவது தப்புவதில்லை. हम कोई भी उनके सामने खड़ा नहीं होगा। ஒருவராகிலும் தப்புவது இல்லை. कोई भी नहीं बचेगा। ஆண்டவர் ஏதாவது நம்மை பார்த்து நீ ஏதாவது கேடு கெட்டதாவது பாவி, परमेश्वर हमको तू भी एक நீ पापी ஏதாவது है, மற்றவனை ஏதாவது இப்படி சொல்லிட்டு இருக்கறான்னு சொல்லிட்டு நம்மள ஏதாவது பிடிச்சு ஏதாவது உச்சி குடுமையை தூக்கி ஏதாவது அடிச்சிருவார். ऐसे तू दूसरे पे क्या उंगली उठा रहा है, परमेश्वर हमसे पूछेंगे। தேவனுடைய நாமத்திற்கு நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்திலே, நீதிமொழிகள் 10:19, Proverbs 10:19, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. தன்னுடைய உதடுகளை அடக்குகிறவன், நாவை அடக்குகிறவன் புத்திமான் என்று சொல்லிதான் ஞானி சொல்லுகிறார். जो अपनी जुबान पर लगाम रखता है वो बुद्धिमान है। மிகுதியான வார்த்தைகள் ஏதாவது பாவத்தை உண்டாக்கும். बहुत सारे शब्द जो है पाप को लेके आए। அது ஏதாவது தேவையில்லாத ஏதாவது மோசமான ஏதாவது தவறான வார்த்தைகள் ஏதாவது பாவத்தை ஏதாவது உண்டாக்கும். वो ऐसे बहुत सारे जो बुरे बातों को लेके आएगा। நாம் ஏதாவது வாயாடிகளாக இல்லை என்றால் ஏதாவது அப்படி ஏதாவது மிகுதியாக பேசுவது தவறு. हम जो ऐसे बड़बड़ी करके एक इंसान नहीं बनना। பாருங்கள் 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்திலே, पहली तीमुथी 4:7 में இங்கே பவுல் ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். यहाँ पौलुस एक बात को 1 தீமோத்தி 4:7, 1 Timothy 4:7 பாருங்கள் ஏதாவது சீர்கேடுக்கு அடுத்தால என்னது? கிளவி பேச்சு. போதும் கிளவ பேச்சு இல்ல, கிளவி பேச்சு. ऐसे जो है वो बुढ़िया की बात है, அப்படி பவுல் எழுதுகிறார். ऐसे जो है पौल அப்ப இந்த கிளவிகள் மாதிரி ஏதாவது வாயில வந்தது அவங்களை இவங்களை பற்றி பேசுகிற இதேதான் அவங்க தொழில். ऐसे जो ये கிளவிகள் பேச்சு இருக்க கூடாது அவரை கண்டிக்கிறார். ऐसे जो बुढ़िया की बातें जो है ये आदत नहीं रहना चाहिए। தேவனுடைய நாமத்திற்கு இதெல்லாம் உருட்டப்பட்ட பொய்கள், ऐसे इसमें जो है जो पलटने वाले जो வதந்திகள், और முட்டாள் கதைகள், ऐसे मूर्ख जो மூட நம்பிக்கைகள், और जो अंधविश्वास, விசுவாசிகள் மத்தியில் ஏதாவது நாம் பரப்ப கூடாது. विश्वास से हमें ये बातें नहीं करना, சபையில் ஏதாவது பரப்ப கூடாது. और कलीसिया में से फैलाना नहीं है। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति हो। ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों சற்று அமர்ந்திருந்து அதாவது நாம் ஜெபிக்க வேண்டும். ऐसे बैठ के हम जो है प्रार्थना करना। ஆண்டவரே, எனக்கு என்னுடைய நாவை நான் அடக்கி ஆள நீர் எனக்கு உதவி செய்யும். ऐसे जैसे काबू करके हमें जो जीने के लिए हमको सहायता करना। பொதுவாக நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது இந்த காந்தி आमतौर पर देखेंगे जो महात्मा गांधी 3 ஏதாவது குரங்குகளை ஏதாவது ஒரு உதாரணமாக எடுத்து காட்டினாராம். एक 3 बंदरों को उदाहरण के लिए रखे। ஒரு ஏதாவது குரங்கு ஏதாவது கண்களை மூடிட்டு, एक बंदर ने अपने आंखों बंद किया है, இன்னொரு குரங்கு ஏதாவது காதுகளை மூடிட்டு, दूसरा बंदर ने अपने कानों को बंद किया है, இன்னொரு ஏதாவது குரங்கு ஏதாவது வாயை மூடிட்டு, तीसरा बंदर ने अपने जबान को बंद என்ன किया। கருத்து சொன்னார்னா, उसने क्या बात बोला? தீமையை நீ பாராதே, तू बुराई को मत देख, தீமையை கேளாதே, बुराई को मत सुन, தீமையை பேசாதே, और बुराई मत बोल। இன்னொரு குரங்கு நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். और मैंने और एक बंदर को இப்ப இன்னொரு 4வது குரங்கு என்னன்னா, चौथा बंदर நான் क्या இப்படி இருந்தேன்னா நான் சீக்கிரமா செத்துருவேன். ऐसे यहाँ पे मर जाऊंगा। 4வது குரங்கு சீக்கிரமா செத்து போயிடும். ऐसे चौथा बंदर जल्दी मर जाएगा। நீ பார்க்காம நீ கேட்காம ஏதாவது நீ வாய் பேசாம இருந்தா நீ எப்படி ஜீவிக்க முடியும்? ऐसे बिना देखे सुने बोले कैसे जी पाएगा? ஆனால் காந்தி ஏதாவது அந்த உதாரணத்தை ஏதாவது வழக்குகிறார். इसे गांधी जो है वो उदाहरण से वो एग्जांपल को बताते हैं। தவறானதை நம்ம பார்க்க கூடாது. गलत बातों को नहीं देखना है। வாலிபர்கள் जवानों அதாவது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லைன்றது ட்விட்டராக இருக்கட்டும், எக்ஸாக இருக்கட்டும்,
இவைகளிலே ஏதாவது தவறானவைகளை ஏதாவது நாம் பார்க்க கூடாது. चाहे फेसबुक हो या ट्विटर या जो भी सोशल मीडिया है, गलत बातों को नहीं देखना. எல்லா நெட்டுகளில் ஏதாவது இருக்கும் ஏதாவது தீயவைகளை நாம் பார்க்க கூடாது. नेट में जो पाए जाते हैं बुरे चीजों को नहीं देखना. இவைகளினால் ஏதாவது அநேகம் பேர் ஏதாவது கெட்டு ஏதாவது ஆத்துமாவை அழைத்திருக்கிறாங்க. इससे जो कई लोगों की आत्मा को नष्ट हो गया है, அது யாருக்கும் ஏதாவது பிரயோஜனம் கிடையாது. इससे इसका कोई लाभ नहीं है. அது மாத்திரமல்ல, நெட்டுகளில் இருக்கிற வாலிபர்கள் உங்களுடைய ஏதாவது சுய முகவரியை யாருக்கும் அதாவது பகிர்ந்து கொள்ளாதீங்க. और जो नेट पे जो खुद के जो आइडेंटिटी की किसी को शेयर मत करना. நான் அதாவது இந்த ஏதாவது வீட்டில் இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன், இந்த ஏதாவது ஊரில் இருக்கிறேன், मैं ये फलाना ठिकाने में मैं रहता हूँ करके, என்னுடைய ஏதாவது செல்போன் நம்பர் இது, मेरा मोबाइल नंबर ये है, இதெல்லாம் அதாவது அதாவது வெளிப்படுத்தாதீங்க. ये सब जो है हम बताना नहीं है. ஏதாவது நெட்டில் ஏதாவது இவைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தடை, ஒரு செக்யூரிட்டி வச்சிருக்கிறாங்க. कि इंटरनेट में जो है सिक्योरिटी भी रखा है. அநேக பேர் ஏதாவது முட்டாள்களாக ஏதாவது இப்படி மூடர்களாக இதை தெரிவித்து அநேக பேர் ஏதாவது நஷ்டப்பட்டு ஏதாவது தன்னுடைய அதாவது வாழ்க்கை ஏதாவது அழைத்திருக்கிறாங்க. अनेक लोग ऐसे बातों को बता के जिंदगी को नष्ट कर दिया है. நம்ம மத்தியில் ஏதாவது ஒரு 15 வருஷத்துக்கு மேலாக இருக்கும். हमारी जो 15 साल पहले की एक बात है, ஒரு ஏதாவது வாலிப ஏதாவது ஒரு பெண், एक जवान जो लड़की थी, அவ என்கிட்ட வந்து ஏதாவது சொன்னா, मेरे पास बोला, ஐயா அதான் நான் வந்து இந்த நெட்டில் வந்து ஏதாவது லட்சக்கணக்கான பணத்தை ஏதாவது நான் இழந்துட்டேன். ऐसे में इंटरनेट पे मैंने कई लाखों रुपया मेरे नुकसान हो गया. நீ என்னம்மா செய்துன்னு கேட்டேன். तूने क्या किया? இல்லைன்னா அதாவது இந்த அந்த ஆப் த்ரூவாக இதை பண்ணும் பொழுது ஏதோ தவறாக பண்ணதுனால நான் எல்லாம் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு. ऐसे ऐप में मैंने गलती से कुछ डिटेल डाल दिया करके नुकसान हो गया. அப்போ அதாவது நீ செய்தது தப்புன்னு சொல்லி அதாவது நீ உணர்கிறாயான்னு சொல்லி கேட்டேன். तो तूने जो किया वो गलत है, तूने एहसास किया कि नहीं? அப்போ இப்படி ஏதாவது அநேகம் பேர் ஏதாவது தங்களுடைய ஏதாவது வாழ்க்கை ஏதாவது இப்படி ஏதாவது அவர்கள் ஏதாவது விரயம் செய்திருக்கிறார்கள், அதை அழித்திருக்கிறார்கள். इससे ऐसी जगह अपनी जिंदगी को उन्होंने वेस्ट किया. 1000 2000 அல்ல, லட்சக்கணக்கான பணத்தை ஏதாவது அந்த ஏதாவது பிள்ளை இழந்துட்டான். 1000-2000 नहीं, कुछ लाखों रुपए का नुकसान हो गया. நம்ம ஏதாவது கேம்ஸ் விளையாடுகிறது, हम जो ऐसे गेम खेलते हैं, இந்த கேம்ஸ் ஏதாவது விளையாடுகிறது, கூகுள் ஏதாவது நம்முடைய ஏதாவது அப்பாவனுடைய ஏதாவது அக்கௌண்ட்டில் இருந்து பணம் எடுக்கிறது என்று சொல்லி ஏதாவது இந்த கேம்ஸ் ஏதாவது விளையாடுகிற பிள்ளைகளுக்கு தெரியாது. ऐसे जो हम गेम खेलते हैं तो गूगल जो है तो हमारे पेरेंट्स के जो अकाउंट से पैसा ले लेता है करके पता नहीं चलता. ஏன்னா அது அப்படி தான் அவனை செட் பண்ணியிருக்கிறாங்க. उसका सेटिंग ऐसा होता है. இவங்க ரொம்ப நல்லதாவது பிந்தாசா விளையாடுவாங்க. ये लोग बहुत ही बैक ऑफ खेलते हैं. 50,000 60,000 லட்சக்கணக்கான பணம் ஏதாவது அப்பா ஏதாவது சேகரித்து வச்சிருக்கிற அக்கௌண்ட்ல இருந்து எல்லாம் போயிடும். ऐसे 50-60,000 लाखों रुपए से अकाउंट से அது பிள்ளையோட முட்டாள்தனம். ये एक मूर्खता है. ஏனென்றால் பிள்ளைகள் ஏதாவது பெரியோர்கள் சொல்லுகிறதை கேட்பதில்லை. कि जो है बच्चे बड़ों का बात नहीं सुनते हैं. இல்லை என்றால் ஏதாவது இப்பொழுது இருக்கிற உலகத்தில் ஏதாவது பெற்றோர்களுக்கு ஏதாவது பிள்ளைகள் ஏதாவது அவ்வளவாக கவனம் செலுத்துகிறது இல்லை. तो इस दुनिया में जो है ऐसे बच्चे बड़ों पे इतना ध्यान नहीं देते. அப்படி ஏதாவது இராததினாலே சமுதாயம் ஏதாவது கெட்டழிந்து ஏதாவது சீரழிந்து கொண்டிருக்கிறது. इसलिए ऐसा करके जो समुदाय जो है बिगड़ गया है. அதற்கு ஒரே காரணம், उसका एक ही कारण है, எங்களுக்கு சுதந்திரம் வேணும். हमको आज़ादी चाहिए. நாங்கள் என்னாலும் ஏதாவது எங்களுடைய ஏதாவது பெற்றோர்களுக்கு ஏதாவது நம்ம ஏதாவது இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி சட்டம் கிடையாது. अब हमेशा माता पिता के अधीन करके नहीं है. என்ற இந்த ஏதாவது தவறான ஏதாவது ஒரு கண்ணோட்டம், ये जो गलत जो है जो दृष्टिकोण, ஒரு பொய்யான ஒரு ஏமாற்றம் உள்ள ஒரு கண்ணோட்டம் ஏதாவது இந்த ஏதாவது இளம் ஏதாவது பருவம் ஏதாவது இந்த பிள்ளைகளை பாதித்திருக்கிறது. ये जो भरमाने वाला जो बात जो है आज के यूथ में ये है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परिचय में दान நாம் அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும். हम जो है बैठ के प्रार्थना करना है. ஆசீர்வதிங்க, दूसरों को आशीष कीजिए. எபேசியர் 4:29 வாக்கியத்திலே, எபேசியர் 4:29, Ephesus 4:29, அதாவது நம்ம ஏதாவது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. हम में से जो गालियों को नहीं देना है. பொதுவாக நாம் ஏதாவது பிறரை போல ஏதாவது இழிவான வார்த்தைகளை பேசுவது இல்லை. आमतौर पे हम जो है ऐसे दूसरों के साथ बात नहीं करते हैं. வீடுகளில் ஏதாவது நம்ம என்ன பேசுகிறோம்? हम में से क्या बात करते हैं? பிசாசே, ऐसे शैतान, சனியனே, जो शैतान நீ ऐसे ஏதாவது बोलेंगे, ஒளிஞ்சு போ. ऐसे तू नाश हो जा. அதாவது நீ வந்து ஏதாவது ஒரு ஏதாவது என்ன கல்லுக்கு ஏதாவது கூட ஏதாவது பெற்றிருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் அதாவது வாயில வந்தது இப்படி பேசுகிறது. ऐसे जो है तेरे वजह में पत्थर पैदा किया, अच्छा ऐसे बोलते हैं. சனியனே பிசாசே என்று சொல்லப்படுகிறதும் அதுதான் சரியில்லாத ஒரு காரியம். ये भी जो है एक ठीक बात नहीं है. ஆனால் இதை காட்டிலும் அதாவது மற்றவர்கள் வந்து அதாவது ரொம்ப இழிவான வார்த்தைகள், ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது உண்டு. इसके तुलना में कुछ लोग तो बहुत ही गंदे बात करते हैं. நாம் எதையும் பயன்படுத்த வேண்டாம். हम किसी का इस्तेमाल नहीं நம்முடைய करना. நாவை நம்ம அதாவது அடக்கி இருக்க வேண்டும்.
हमारी जबान को हमको நம்முடைய ஏதாவது உதடுகள் ஏதாவது நலமானவைகளை ஏதாவது பேச வேண்டும். हमारी जबान अच्छी बातें बोलना है. நாம் பிறரை ஏதாவது ஆசீர்வதிக்க வேண்டும். हम दूसरों को आशीष करना है. அன்பான கனிவான வார்த்தைகளினால் ஏதாவது பிறரை நாம் ஏதாவது தேற்ற வேண்டும். अच्छी बातों तो दूसरों को जो है उसको तसल्ली देना है. நாம் அதிகமாக பேசுவதை விட்டுவிட்டு हम अधिक बात करना छोड़ के அதிகமாக கேளுங்க. ज्यादा सुनिए. அதை யார் சொல்லுகிறார்னா யாக்கோபு சொல்லுகிறார். वो कौन बोलता है? याकूब कहता है. யாக்கோபு 1:19 வாசிக்கலாம். जेम्स 1:19. யாக்கோபு யாவரும் கேட்கிறதற்கு தீரவாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் அதிகமாக பேசுவதை விட்டுட்டு हम अधिक बोलने वाला आदत छोड़ के அதிகமாக கேளுங்க. अधिक सुने, அதிகமாக படியுங்க. अधिक जो पढ़े, அதிகமாக கற்றுக்கொள்ளுங்க. अधिक जो है सीखे. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर बताऊं स्तुति हो. என் பிரியமானவரே, பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும் हे मेरे प्रिय भाइयों, ये बात तो பேசுகிறதற்கு அது பொறுமையும் ऐसे बात करने में धीरज கோபிப்பதற்கு அது தாமதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் யாக்கோபு சொல்கிறார். और क्रोध में धीमा होकर के याकूब कहता அப்ப है. நாம தான் சீக்கிரமாக ஆத்திரப்பட வேண்டாம். तो हमें शीघ्र हमें गुस्सा नहीं आना है. அப்படிங்க சீக்கிரமாக ஆத்திரப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் யாக்கோபு தான் இப்படி எழுதுகிறார். शीघ्र गुस्सा नहीं होने करके याकूब कहता है. அநாகரிகமான இழிவான வார்த்தைகள், ऐसे जो है बहुत ही जो चीप जो बातें हैं, மரியாதை உட்படாத வார்த்தைகள், ऐसे आदर अनादर के बातें, அதாவது மற்றவர்கள் அவமதிக்கிற வார்த்தைகள், दूसरों को जो है इंसल्ट करने वाली बातें, அதை நாம் செய்யக்கூடாது. उसे हम नहीं करना है. அதாவது வெறுப்பு உணர்வோடு நாம் அதை செய்யக்கூடாது. नफरत के जो उद्देश्य से नहीं करना. சிலர்கள் மரியாதையாக பேசுவாங்க, कुछ लोग ऐसे बहुत ही इज्जत से बात करेंगे, ஆனால் लेकिन நல்லதாவது பக்கத்துல இருந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும், बाजू में रह के जो सब मालूम पड़ेगा. ஆணவம் அதாவது ஒளிந்து கொண்டிருக்கிறதை கண்டுகொள்ளலாம். ऐसे जो है ऐसे वो गलत इरादा कर मालूम पड़ेगा. அது எப்படி என்றால் அவருடைய ஏதாவது பாவனை, उनका जो बॉडी लैंग्वेज जो है, அதாவது சரியாக ஆங்கிலத்தில் சொன்னார் பாடி லாங்குவேஜ், जो बॉडी लैंग्वेज जो कहते हैं, அதாவது நம்முடைய நட பாவனை, அதில் ஏதாவது அந்த ஆணவம், பெருமை, அகந்தை அதில் குடிகொண்டிருக்கிறது என்பதை அதாவது சீக்கிரமாக அறிந்து கொள்ளலாம். उनके बॉडी लैंग्वेज में उनका जो घमंड जो दिखेगा. ஆனால் சிலர் ஏதாவது மரியாதையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணுவோம். कुछ लोग ऐसे बहुत इज्जत से बात करते हैं कि हम सुनेंगे. தெளிவாக ஏதாவது அறிந்து கொண்டதை, और जो अच्छी से जानने वाला, கேட்டதை, जो सुनने वाला, அதை நீங்கள் பேசுங்கள், उसे बोलिए. மிகைப்படுத்தாதீங்க. उसे जो है बहुत சிலவங்க இருக்கிறாங்க, कुछ लोग होते हैं அதாவது அந்த செய்தியை ஏதாவது மிகப்படுத்தி அதை எக்ஸாஜரேட் பண்ணி அதற்கு தலை, மூக்கு, காலு, கை, கொம்பு, வால் எல்லாம் ஒட்ட வச்சு ஒரு பூதமாக்கி இப்படிப்பட்ட சில காரியங்கள் ஏதாவது செய்வார்கள். ऐसे एक विषय, छोटा विषय को उसको बहुत बड़ा करके बहुत बड़ा करके बताएंगे. செய்திகள் ஏதாவது சம்பவங்களை மிகப்படுத்தாதீங்க. ऐसे जो कुछ विषय को बड़ा मत कीजिए. உங்கள் வார்த்தைகள் ஏதாவது பிறரை ஏதாவது ஊக்குவிக்கட்டும். ऐसे जो हमारे वचन दूसरों को प्रोत्साहन दें. 16 அதிகாரம் 24வது வாக்கியத்திலே, நீதிமொழி 16:24, Proverbs 16:24. தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். அப்ப இனிய சொற்கள், जो अच्छी जो वाणी, நம்முடைய வார்த்தைகள் ஏதாவது இனிதாக இருக்க வேண்டும். हमारी जो बातें जो है अच्छी वाणी होनी चाहिए. ஆத்மாவுக்கு அது மதுரமாக இருக்க வேண்டும். वो आत्मा के लिए मधुर वाणी அது होनी चाहिए. எலும்புகளுக்கு ஏதாவது ஔஷதமாக, பலனாக, திடனாக ஏதாவது அமைந்திருக்க வேண்டும். हड्डियों को ताकत और दवाई का काम करना चाहिए. கடைசியாக ஏதாவது இயேசுவின் ஒரு எச்சரிப்பை தான் கவனிங்கள். आखिर में जो एक चेतावनी देखिए, அவர்கள் ஏதாவது மத்தேயு 12:36-37 मैथ्यू 12:36-37 மத்தேயு 12 மனுஷர் தான் பேசுவதா வீணான வார்த்தைகள் இது குறித்து யாவையும். मनुष्य வாசிங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே தான் இயேசுதான் எச்சரிக்கிறார். यहाँ पे यीशु कहते हैं வீணான வார்த்தைகள், व्यर्थ बातें, ஒருவரை குறித்து வீணாக பேசிக் கொண்டிருப்பது, किसी व्यक्ति के बारे में जो व्यर्थ बातें बोलना, அந்த அவருடைய பேரை கேட்ட உடனே இங்கே ஆத்திரம் வந்துடும். या उनका नाम सुन के गुस्सा आना, இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமானது உலகமாக மாறி வருகிறது. ये जो है मूर्खता दुनिया बदल रहा है. ஏன் நாம் அவங்களை பார்த்து நாம் ஏன் நம்முடைய சமாதானத்தை நான் இழக்க வேண்டும்? क्यों उनको देखे हमारा समाधान क्यों बर्बाद நான் करना है? என்னுடையதாவது நல்லதாவது எண்ணங்களை நான் ஏன் இழக்க வேண்டும்? मेरे अच्छे सोच को मैं क्यों, அவன் அப்படி இருக்கிறான்னு वो कैसे है, நாம் ஏன் கோபப்பட வேண்டும், ஆத்திரப்பட வேண்டும், ரத்தம் எல்லாம் கொதிப்பு உண்டாக வேண்டும்? हम क्यों गुस्सा होना, हमारा जो ब्लड प्रेशर क्यों बढ़ा, வீணான வார்த்தை, जो व्यर्थ बातें, தேவையில்லாத
தேவையில்லாத வார்த்தை, बिना मतलब की बातें, அது தவறான வார்த்தைகள், गलत बातें जो அவைகள் है எல்லாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பின் நாளில் அது கணக்கு ஒப்புவித்தே ஆக वो வேண்டும். सबके विषय में जो है न्याय के दिन जो उसका हिसाब देना पड़ेगा. மறந்து விடாதீங்க, मत भूलिए, அதை யாரும் மறுக்க முடியாது. उसे कोई भूल நாம் नहीं सकता. வீணாக பேசுவது அது நியாய தீர்ப்பினால் கேட்கப்படும். हम व्यर्थ बातें न्याय के दिन में उसका அதாவது फैसला होगा. எச்சரிக்கையாக இருக்கிறதா கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். इसलिए सावधानी से परमेश्वर बोलते हैं. அதாவது அலட்சியமான தவறான அல்லது அதாவது கவனக்குறைவான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது. ऐसे जो है व्यर्थ बातों को इस्तेमाल नहीं करना है. அப்படி ஏதாவது நாம் பயன்படுத்துகிறது நாம் யார் என்பதை ஏதாவது வெளிப்படுத்துகிறதே தவிர ऐसे जो है ऐसा करेंगे तो हम कौन है करके वो நாம் प्रकट யாரை होगा. குற்றம் சாட்டுகிறோமோ அது அவங்களை குறித்த பிரச்சனையே இல்லை. हम किससे जो दोष लगाते हैं उनका समस्या नहीं है. அதனால் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். इसलिए बहुत सावधान से रहना है. நம்முடைய நாவில் மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. हमारे जवान में जीवन और मृत्यु दोनों है. இந்த நாவு நலமானதை பேசி ஜீவனை அடையட்டும். ये जबान अच्छे बातों को बोल के जीवन को पाए. அது ஏதாவது தவறானவைகளை பேசி மரணத்தை ஏதாவது அடையதாவது நீங்கள் விரும்பினால் अगर जो है गलत बात बोल के मृत्यु को पाना अगर आप चाहते हैं तो அது उங்களை சார்ந்தது. वो आपकी मर्जी. அதெல்லாம் ரொம்ப கவனமாக इसलिए वो सावधान रहो. நாம் ஏதாவது ஜீவனை நாம் ஏதாவது எதிர்பார்க்கிறோம் விரும்புகிறோம் நலமானதை பேசுவோம். इसलिए अपने जीवन को अपेक्षा करें, अच्छी बातें बोले, நாவை நாம் அடக்குவோம். जबान पर लगाम रखें. எங்கே பேச வேண்டும் அங்கே மாத்திரம் பேசலாம். जहाँ बोलना है वहीं पे बोलना है. நமக்கு தெரியாத அடாத இல்லைன்றால் நமக்கு ஏதாவது ஒன்றும் ஏதாவது புரியாதவைகளை நம்ம இதை எடுத்ததாவது ஏதாவது நீங்கள் ஏதாவது உருட்ட வேண்டாம். जो हमें बात समझता नहीं है उसे हम जो है उल्टा करके नहीं बोलना है. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर स्तुति हो. நம்முடைய நாவு அடக்கம் மிக முக்கியம். जुबान पे लगाम बहुत जरूरी है. ஊழியர்களாகிய அதாவது நாங்கள் முதல் वो सेवक हमको भी அது அதாவது விசுவாசிகள் மட்டும் और विश्वासी लोग भी, நாங்கள் எல்லோரும் அதாவது நாம் எல்லோரும் நாவு அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். हम सब जो है जुबान पे लगाम மனம் रखना அடக்கம் உள்ளவர்களாக இருக்க है, मन வேண்டும். पे लगाम रखना है. நம்முடைய தீய ஆசைகளை நமது அடக்க வேண்டும். हमारे जो है बुरी इच्छा को हम संभालना है. அது நம்மால் கூடும். वो हमसे हो सकता है. உங்களால் ஏதாவது முடியாது என்று சொல்லி நீங்க சொன்னீங்களா? अगर तो बोलेंगे कि नहीं हो सकता है, நம்ம ஒரு சோம்பேறிகள், हम जो है आलसी है, அது என்னால முடியாது செய்ய मुझसे नहीं முடியாது होगा, என்றால் ऐसे नहीं you होगा are तो lazy. लीजिए. நம்மால் முடியும். हमसे नहीं होगा. ஏனென்றால் நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் நம்மை ஏதாவது அப்படி பக்குவப்படுத்தி நம்மை ஏதாவது ஆயத்தப்படுத்துகிறார், பரிசுத்தமாக்குகிறார். ऐसे परमेश्वर जो हमें तैयार करते हैं. நம்முடைய நாவு கர்த்தரை ஏதாவது துதிக்கட்டும். हमारे जबान परमेश्वर स्तुति நம்முடைய करे, நாவு ஏதாவது கர்த்தரை ஏதாவது பாடட்டும். हमारी जबान परमेश्वर को நம்முடைய गीत गाए, நாவு கர்த்தரை ஏதாவது போற்றட்டும். हमारी जबान परमेश्वर की நம்முடைய स्तुति நாவு करे, ஏதாவது கர்த்தருடைய வார்த்தை ஏதாவது பிரசங்கிக்கட்டும். हमारे जबान परमेश्वर के वचन को प्रचार நம்முடைய करे, நாவு ஏதாவது இறைவனை ஏதாவது உயர்த்தட்டும். हमारे जबान परमेश्वर की स्तुति करे, நம்முடைய நாவு ஏதாவது சபை ஏதாவது பாதுகாக்கட்டும், சபை ஏதாவது கட்டட்டும். हमारे जबान परमेश्वर को संभाले, परमेश्वर நம்முடைய நாவு ஏதாவது பிறர் ஏதாவது தேட்டட்டும். हमारे जबान दूसरों को तसल्ली दे, நம்முடைய நாவு பிறருடைய ஏதாவது தாழ்விலே அவர்களை ஏதாவது உயர்த்தட்டும். हमारी जबान दूसरे के जो लो நம்முடைய நாவு हालत, பிறருடைய ஏதாவது அவிசுவாசத்தை அதை மேம்படுத்தி அது விசுவாசத்திற்கு நேராக நடத்தட்டும். हमारी जबान दूसरे अविश्वास को विश्वास में लेके आए. நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வைத்திருக்கும் இந்த நாவு அது ஜீவனுக்கு எதுவாக கிரியை செய்யட்டும். हमारे काबू में जो जबान है वो जीवन का क्रिया करे. இந்த கட்டுப்பாட்டை மீறி நாம் ஏதாவது நடப்புமையானால் जो इसको हटके जो हम अलग चलेंगे, மரணமும் அழிவும் அதாவது சண்டைகளும் பிரிவினைகளும் அதாவது பல ஏற்றத்தாழ்வுகளும் பல பிரச்சனைகளுக்கு ஏதாவது உண்டாகும். அது உண்மை. मृत्यु जुदाई कई तरह का झगड़ा भी लेके आएगा. அப்படி நாம் செய்ய வேண்டாம். ऐसे हम नहीं करें. கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. परमेश्वर में संभाले. எல்லோரும் தங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தரிடம் ஜெபித்தார்கள், கேட்டுக்கொண்டார்கள். पवित्र सभी लोग अपनी जबान पे काबू रखने के लिए प्रार्थना किया. அவர்கள் ஏதாவது வளர்ந்தார்கள். वे लोग बड़े, அவர்கள் எல்லோரும் ஆயத்தம் वे அடைந்தார்கள். लोग तैयार हुए, கர்த்தருக்கு மகிமையாக இருந்தார்கள். परमेश्वर की महिमा के थे. அப்படி இருப்போமாக. हम भी ऐसे रहेंगे. கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर वचन को आशीष करें. ஹalleluya. हालेलुया.